சரி, கவனிங்க. அடுத்ததுக்கு போனோம் நம்ம. இப்ப ஒவ்வொரு நடைமுறை எங்களுக்கு தந்திருக்காங்க. ரைட். அப்ப இங்க முதலாவது நடைமுறையில என்ன போகுதுன்னா எங்களுக்கு நடைமுறை ஒன்றுல கரைசல் எஸ்ஸின் 50 சென்டிமீட்டர் கவனம் பகுதியானது வலிமையான காரம் எண்ணெய் என்றால் மிக பரிகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட வாயு அமோனியா வாயு தசமுறை மெச்சில் 30 சென்டிமீட்டர் கணத்தில் தேர்ந்தப்பட்டது. கவனிங்க. இப்போ நடைமுறை ஒன்று நம்ம வரைவோம். நடைமுறை ஒன்றில் என்ன செய்யறாங்கன்னா இப்போ கரைசல் எஸ்ட 50 சென்டிமீட்டர் கணம் பகுதி. ரைட். 50 சென்டிமீட்டர் கணம் பகுதியானது வலிமையான காரம், அதாவது வலிமையான காரம்னா யாரை எங்களுக்கு இங்கே டைட்ரேட் பண்றது? NaOH. NaOH டைட்ரேட் பண்ணக்குள்ள சரியா வெளிவிடப்படுகின்ற வாயு, இப்போ எங்களுக்கு தெரியும் வெளிவிடுகின்ற வாயு யார் எங்களுக்கு? அமோனியா. அந்த வாயு தசமுறையும் HCl டைட்ரேட் பண்றாங்க 30 சென்டிமீட்டர் கணம் எடுத்து. திருப்பி இந்த டைட்ரேஷனுக்கு அப்புறம் NaHCl நடுநிலையாக்க NaOH எடுத்திருக்காங்க. அந்த NaOH கனவுல அமைப்புகள் தந்திருக்காங்க. கவனி, எங்களுக்கு தெரியும் இதுல வெளிவிடப்படுகின்ற வாயு அமோனியா. அமோனியா ஈக்குவல்ஸ் எடுப்புமே தானே அமோனியா கரைசல். அப்ப மென்கார வண்ணமில நியமிப்பு இங்கன இருக்குது NaHCl. சரியா? NaHCl. ரைட். ஆரம்பத்தில் எடுத்த HCl வந்து தசமுறையும் 30 சென்டிமீட்டர் கணம். இப்போ இதுக்கான தேவையான தியரி எல்லாமே அன்னைக்கு 25க்கும் நாங்கள் விளங்கப்படுத்தியாச்சு. 26க்கு தேவையான அமைப்பு அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு இந்த காரோட ரிடாக்ஸ் தொடர்பான விஷயங்கள். அதை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா ஃபாஸ்டா செஞ்சிருவேன். தியரி எல்லாமே முடிச்சுட்டேன் நாளதுல. ரைட். அப்போ தசம் 30 எங்களுக்கு தேவை. அப்போ அது மிகையானது ஒன்று எங்களுக்கு விளங்கியிருக்கு. சரியா? இந்த NaHCl டைட்ரேட் பண்ண தசமுறையம் NaOH எங்களுக்கு 10.2 சென்டிமீட்டர் கணம், 10.2 சென்டிமீட்டர் கணம் தேவை. ரைட். இந்த படத்தையும் வரைஞ்சிங்க பாப்போம். அப்படி எழுதிக்கிட்டே கவனிங்க. இந்த இடம் தரவு அதிகமானது. இந்த HCl வந்து தரவு அதிகமானதுன்னு எழுதுங்க. இந்த NaOHலையும் இந்த இடமும் எங்களுக்கு தரவு அதிகமானது. ஒண்ணுக்கு மட்டும் அம்புக்குறி போறேன். இது தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. தரவு அதிகமானதுன்னு எழுது. போய் கழுதுங்க. இந்த விஷயம், அதாவது இந்த கொஷன் மேப்ல இருந்து என்ன தகவல்களை நம்ம இதுல இருந்து பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நம்ம இன்னொருக்க பார்ப்போம். ரைட். குயிக்கா எழுது. எங்களுக்கு தெரியும் இந்த பெறப்பட்ட அமோனியா தான் விஷயம். ஏன்னா எதுல இருந்து பெறப்பட்டுச்சுங்கிறத நம்ம விளங்கணும். சரி, கவனிங்க. நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ இங்கன இருக்கிறது யார் எங்களுக்கு இந்த அமைப்புல கரைசலைஸ்ல உள்ளவங்க தானே இங்கே இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு இருக்குதுங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் இருக்காங்க என்ன, அமோனியம் சல்ஃபேட் NH4 twice SO4 ரைட். அடுத்து NH4NO3 இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரைட், இதுக்கு NaOH வில இப்போ அமோனியா எங்கிருந்து வந்திருக்காருன்னு எங்களுக்கு கண்டிப்பா விளங்கி இருக்கணும். இதுல இருந்து பெறப்பட்ட அமோனியா அது NaOH போட்டா அமோனியம் சல்ஃபேட்ல உள்ள அமோனியம் பிளஸ்ல இருந்தும் அமோனியம் நைட்ரேட்ல உள்ள அமோனியம் பிளஸ்ல இருந்து தான் இந்த அமோனியா வந்திருக்கும். சரியா இல்லையா? ஏன்னா சல்ஃபேட்ல நைட்ரஜன்ல அப்போ அமோனியான்னு வராது. NO3 மைனஸுக்கு NaOH மட்டும் பத்தாது அமோனியாவை கொண்டு வர. அப்ப இந்த அமோனியா எதுல இருந்து பெறப்பட்ட அமோனியா? எங்களுக்கு ரெண்டு அமைப்புல இருந்து பெறப்பட்ட அமோனியா. சரியா? முதலாவது அமைப்பு யாருன்னா அழகா எழுதிக்கும் தியரிய, NH4 twice SO4 உள்ள NH4 பிளஸ் மூலம். அதே மாதிரி NH4 NO3 உள்ள NH4 பிளஸ் இன் மூலம். கிளியர்? இந்த அமோனியா இப்ப எங்கிருந்து பெறப்பட்டிருக்கு எங்களுக்கு கவனிங்க, NH4 twice SO4 உள்ள NH4 பிளஸ் மூலமும் NH4NO3 உள்ள NH4 பிளஸ் மூலமும் பெறப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல அமோனியா தார 3 நைட்ரஜன் கம்பவுண்ட்ஸ், அதாவது மொத்தமா 2 நைட்ரஜன் கம்பவுண்ட்ஸ் தான் இருக்கு. முதலாவது கம்பவுண்ட் வந்து NH4 பிளஸ், ரெண்டாவது வந்து NO3 மைனஸ். ரைட். இந்த NH4 பிளஸ் 2 சேர்வையில தந்திருக்காங்க, NO3 மைனஸ் ஒரு சேர்வையில தந்திருக்காங்க. ஸோ ஆரம்ப செயற்பாடுல NaOH நார்மலாவே போடுறக்குள்ள அலுமினியம் எதுவுமே இல்லாம NH4 பிளஸ் எந்தெந்த சேர்வைகள்ல இருக்கோ அந்த எல்லா சேர்வையில இருந்தும் அந்த அமோனியா வந்திருக்கும். அதன்படி NH3 வந்தது அமோனியம் சல்ஃபேட்ல உள்ள NH4 பிளஸ் மூலமும் அமோனியம் நைட்ரேட்ல உள்ள NH4 பிளஸ் மூலமும் மாத்திரம் தான். ரைட். அப்ப இதை கொஞ்சம் எழுதிங்க, இதாங்க நேரம் கீவேர்டு. சரி, இப்போ கவனிங்க. இப்போ அடுத்ததுக்கு போவோம். இங்க கவனிங்க, இங்க ஒரு நான் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 50 சென்டிமீட்டர் கணம். அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கங்களேன். யூஸ் பண்ணியிருக்கிறது 50 சென்டிமீட்டர் கணம், அதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிங்க. ரைட். யூஸ் பண்ணியிருக்கிறது 50 சென்டிமீட்டர் கணத்து. ரைட். இப்போ நாங்க வரப்போறது நடைமுறை 2. நாங்க முதல் கியூப் மேப்பை தானே பார்க்குறோம். நடைமுறை 2ல அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் தனியாவே பார்ப்போம். சரி. இப்போ நடைமுறை 2. இப்போ நடைமுறை 2ல என்ன செய்யறாங்கன்னா அவங்க கரைசலிஸ்ல ஒரு 25 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க. ரைட். கரைசலிஸ்ல 25 சென்டிமீட்டர் கணம் கரைசலிஸ்ல எடுக்கிறாங்க. எங்களுக்கு 25 சென்டிமீட்டர் கணம் எடுத்து இவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இவங்க அலுமினியம் தூள் போடுறாங்க. ரைட். இப்போ ஒரு விஷயம் விளங்கி இருக்கணும் உங்களுக்கு, அலுமினியம் தூள் போடுறாங்க, அதை தொடர்ந்து வலிமையான காரம் சேர்க்கப்பட்டுச்சா NaOH தானே. அப்ப NaOH போடுறாங்க. சரியா? NaOH போட்டுட்டு ஹீட் பண்ணோன்னு ஒரு வாயு ஒன்று வெளியிடப்படுதா. ரைட்.
அந்த வெளிவிடப்படுகின்ற வாயு அதே மாதிரி தசமுரியம் HCl 30 சென்டிமீட்டர் கனத்தால டைட்ரேட் பண்ணப்படுது. எஞ்சிய HCl நடுநிலையாக்க இந்த எஞ்சிய HCl நடுநிலையாக்க NaOH எடுக்கிறாங்க. சரியா? NaOH எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா தசமுரியம் NaOH எடுக்கிறாங்க. அந்த தசமுரியம் NaOHல இப்ப எங்களுக்கு 15 சென்டிமீட்டர் கனம் தேவைப்படுது. சரியா? 15 சென்டிமீட்டர் கனம் தேவைப்படுது. இங்கன நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த 25 சென்டிமீட்டர் கனம் இருக்காரே அமைப்பு ஒண்ணு அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிங்க. அதை மட்டும் இப்போதைக்கு ஹைலைட் பண்ணிங்க. ஏன்னா மேலே யூஸ் பண்ணது 50 சென்டிமீட்டர் கனம் நடைமுறையில், இப்போ யூஸ் பண்ணது 25 சென்டிமீட்டர் கனம். ஸோ ரெண்டு நடைமுறைகள்லையும் சின்ன மாற்றம் ஒன்று இருக்கு. கனவளவு டிஃப்ரெண்ட் ஆனா மூல் ஒரு விரிவியல்பு. ஏன்னா மூல் மாறும். சரி, இப்போ அடுத்த விஷயம், இந்த கரைசல் எஸ் தானே வரும். இந்த கரைசல் எஸ்ல இப்போ யார் இருக்காங்கிறது நம்ம ஏற்கனவே காய்ச்சிருக்கோமே. எங்களுக்கு தெரியும் இந்த கரைசல் எஸ்ல எங்களுக்கு காணப்படுறது ரைட் அமோனியம் சல்ஃபேட்டும் அமோனியம் நைட்ரேட்டும் தான். NH4NO3 இருக்காரு, NH4 twice SO4 இருக்காரு. சார் இப்ப இவர் யாரு? இவர் வந்து அமோனியா, இவர் NaHCl. சரி, இப்ப நான் கேட்கிறேன், மொத தியரி மாதிரியே தான் இப்ப இந்த அமோனியா இப்ப யார்ல இருந்து வந்தவர்? இப்ப அதான் எங்களுக்கு தேவை. இந்த அமோனியா யார்ல இருந்து பெறப்பட்டது தான் இப்ப எங்களுக்கு விஷயமே. அந்த தியரி கண்டிப்பா விளங்கி இருக்கணும். இந்த அமோனியா பெறப்பட்டது முதலாவது நீங்க கவனிச்சீங்கன்னா ரைட் NaOH விழுறனால முத மாதிரி நம்ம சாதாரணமா எழுதலாம் ரைட் NH4 twice SO4 வில் உள்ள ஏன்னா NaOH விழுறாரே NH4 பிளஸ் மூலம். ரெண்டாவது தெரியும் உங்களுக்கு NH4NO3 உள்ள NH4 பிளஸ் மூலம். மூணாவது இங்க அலுமினியம் தூளையும் சேர்த்து நாங்க வெப்பப்படுத்துறதுனால NH4NO3 உள்ள NH4NO3 உள்ள யார் எங்களுக்கு வித்தியாசம் NO3 மைனஸ் மூலம் பெறப்படுது. சரியா இல்லையா? இதாங்க விஷயம். இங்க 3 இடத்துல இருந்து அமோனியா பெறப்படுது. என்ன யார்ல இருந்து? எங்களுக்கு NH4 SO4 உள்ள NH4 பிளஸ் மூலமும் NH4NO3 உள்ள NH4 பிளஸ் மூலமும் அதே மாதிரி NH4NO3 உள்ள NO3 மைனஸ் மூலமும் வந்திருக்கு. அப்ப அமோனியா எக்ஸ்ட்ரா எங்கன்னா கொஞ்சம் கூட வந்திருக்கு. ரைட், எங்க இருந்து வந்துச்சு எங்களுக்கு கவனிங்களே. வந்தது அமோனியம் சல்ஃபேட்டில் உள்ள NH4 பிளஸ் மூலமும் அமோனியம் நைட்ரேட்ல உள்ள NH4 பிளஸ் மூலம் மட்டும் தான் வந்துச்சு. இப்ப அலுமினியம் தூளை போட்டனால இந்த NO3 மைனஸும் உடஞ்சி நடைமுறை 2ல என்ன நடந்திருக்காரு எங்களுக்கு ரைட் அமோனியா ஒண்ணு வந்திருக்காரு. சரியா? அப்ப இந்த இடத்தை கொஞ்சம் கவனிங்க. இது 50 சென்டிமீட்டர் கணம். இப்ப உங்களுக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கவனிங்களே. ரைட், ஒரு ஹைலைட்டரால மேலேயும் கீழே ஒரு கோடு ஒன்று போட்டுங்க பாருங்க. ஒரு அம்புக்குறின்னு போடுவேன், இங்க இருந்து இங்கே ஒரு அம்புக்குறின்னு போடுறோம் நாங்க. சரியா? இங்க ஒரு அம்புக்குறின்னு போட்டிருக்கீங்க ஹைலைட்டர்ல. யாருக்கு? இந்த 25ஐயும் 50ஐயும் தொடர் பண்ணி கொஞ்சம் கவனம். இது ஒரு ஹைலைட்டர்னு போடுங்க பாவம். ரைட், எழுதுங்க நான் சொல்ற மாதிரி. அங்கன ரைட் மூல் ஒரு விரிவியல்பு. மூல் ஒரு விரிவியல்பு. கனவளவுடன் மாறுபடும். இது வந்து கால்குலேஷன் தியரி, கெமிக்கல் கால்குலேஷன் தியரி. மூல் ஒரு விரிவியல்பு கனவளவுடன் மாறுபடும். மூல் ஒரு விரிவியல்பு கனவளவுடன் மாறுபடும். ரைட்,
இன்னொரு ஹேஷ்டேக் போட்டு எழுதுங்க. ரைட். இந்த 25 சென்டிமீட்டர் கணத்தோட இந்த 50 சென்டிமீட்டர் கணத்தை ஒப்பிட்டு தானே நாங்க செய்யணும். கரைசல் எஸ் தானே. அப்ப 25ல உள்ள அமோனியம் சல்ஃபேட்டை அமோனியம் நைட்ரேட்டோட இந்த 50ல அமோனியம் சல்ஃபேட் நைட்ரேட் ஒப்பிடக்குள்ள அமோனியம் நைட்ரேட் ஒப்பிடக்குள்ள மூல சிக்கல் ஒன்று வரும். விளங்குதா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த 25 சென்டிமீட்டரை எனவே இங்க பாருங்க. எனவே 25 சென்டிமீட்டர் கணத்தை நீங்க என்ன செய்யணும்? தர 2ஆல பெருக்கித்தான் நீங்க கணக்கை செஞ்சிருக்கணும். விளங்குச்சா இல்லையா? நீங்க எடுக்கிற தரவுகள் அவ்வளோத்தையுமே 25க்கு தானே இந்த நடைமுறை 2ல வரும். இந்த 25ல உள்ள நடைமுறையில உள்ள கணக்கை அந்த வர அந்த மூல அளவுகளை நீங்க என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கி தான் நடைமுறை 1ல உள்ள கரைசலோட ஒப்பிடணும். அப்ப இந்த ப்ரொஃபசர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கனவளவுல ரசாயன கணித்தலை உங்களை கொஞ்சம் நாலேஜை ட்ரிக்கா செக் பண்ணியிருக்காங்க. சில நேரம் இந்த கணக்கோட மெத்தடை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல நம்ம என்ன செய்யறது? அப்ப மெத்தட் வந்துடும் வைங்கிற எக்ஸாம் செய்யக்குள்ள ரைட். அந்த நேரம் சின்ன மிஸ்டேக் ஒன்று விட்டுருவோம். இந்த கனவளவுகள் சரியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு. அப்ப எப்பயுமே நினைவு வச்சுக்கங்க, நடைமுறைகளோட வந்து 1வது நடைமுறை, 2வது நடைமுறை, 3வது நடைமுறை, இப்படி நடைமுறைகளோட ஒரு மூல துணிறதுக்கான கேள்வி வரக்குள்ள ஒரு நடைமுறையோட இன்னொரு நடைமுறை ஒப்பிட வந்துச்சுன்னா தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நடைமுறைகள் உள்ள கணக்குல சரி கனவளவுகள் ஒரே மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கான்னு சொல்லி. கனவளவுகள் வேற மாதிரி இருந்தா கண்டிப்பா நினைச்சு இப்ப இதை 50 பிரிக்கலாம், 2ஆல பிரிச்சு கூட செய்யலாம். ஆனா பெருக்கி செய்யறது லேசு 2 மடங்கா. விளங்குதா? அப்படி கனவளவுகளுக்கு இடையிலான தொடர்பை கண்டிப்பா விளங்கி வச்சுக்கோங்க. அப்ப நடைமுறை 1 2 போகுது. ஒரு ஒரிஜினல் சொல்யூஷன்ல இருந்து நடைமுறை பிரிக்கிறாங்க பாருங்க. அப்ப நாங்க எடுத்த முதலாவது பாருங்களே இதானே 250 சென்டிமீட்டர் கணம். எங்கட இந்த 250 சென்டிமீட்டர் கணத்துல இருந்து சரியா நடைமுறை 1க்கு அவங்க பிரிச்சிருக்காங்க 50 சென்டிமீட்டர் கணத்தை. இது நடைமுறை 1க்கு பிரிச்சிருக்காங்க. நடைமுறை 2க்கு அவங்க பிரிச்சிருக்காங்க 25 சென்டிமீட்டர் கணத்து. அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும் கணக்கெல்லாம் செஞ்சு பிளான் பண்ணக்குள்ள ரைட். நடைமுறை 2ல் உள்ள மூல அளவை 2ஆல பெருக்கி தான் மேல உள்ள அளவோட கணித்தலுக்கு கொண்டு போகணும்னு விளங்குச்சா இல்லையா? ரைட். அப்ப எழுதுங்க இந்த 25 சென்டிமீட்டர் கணத்தை 2ஆல பெருக்கிற அந்த அமைப்பு. ஹைலைட்டர் ஒன்று எழுதுறீங்க தானே, மூல ஒரு விரிவு இயல்புன்னு எழுதிட்டு ரைட் இதை எழுதுங்க. இதை எழுதிட்டு அந்த கீழே உள்ள அட்டவணை எழுதலாம் கொஞ்சம் இருக்கு. இதை எழுதிடுங்க குயிக்கா. சரி இப்ப இதை கொஞ்சம் எழுதுங்களே. எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி இந்த அமோனியா 2வது அமோனியா எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி எழுதிக்கிட்டீங்களா எல்லாருமே? ரைட். ஓகே. அப்ப இதுக்கான ஐடியாவுக்கு நாங்க போவோம். இப்ப நாங்க எடுப்போம் இந்த 2வது நடைமுறையில உள்ள கனவளவு 25ஆல 25 வந்து 2ஆல பெருக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி விளங்குதா? அப்படி ஒப்பிடலாம். அல்லது 50 அரையா மாத்தி நீங்க செய்யலாம். அது பிரச்சனையே இல்லை. ஒப்பிடுறதுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப எங்களுக்கு ஒரு கிளாசிக்கல் மெத்தட் ஒன்று இருக்கு, இந்த மீள் நியமிப்பு மெத்தட். இப்ப என்ன விஷயம் இந்த மீள் நியமிப்பு மெத்தட்ல உள்ளது? ரைட். அது சிம்பிளா நம்ம செய்யறது. இப்ப இது ஒரு டாக்கட் வினா வந்து இந்த முறை 25க்கு ரைட். சிம்பிளா நாங்க எப்படி செய்யறது? NaOH மோல்
NaOH மோல் சர்வசமன் HCl மோல். சரியா? இந்த HCl மோல்னு சொல்றது NaHCl மோல். அடுத்தது சியும் வியும் தெரிஞ்சா ஒரு NaHCl கண்டுபிடிக்கலாம். ஏன்னா HCl தரவு அதிகம் எல்லாத்துலயுமே. இது வந்து ஆரம்ப NaHCl இருக்கும். இந்த ஆரம்ப NaHCl இருந்து சரியா நீங்க வித்தியாசத்தை எடுத்தீங்கன்னா ஒரு NaHCl ஒன்று வரும், இன்னொரு மூல் NaHCl வரும். அந்த மூல் யாருன்னா வெளியேறிய அமோனியா உடன் தாக்கிய NaHCl. அமோனியாவுக்கும் இவருக்கும் விகிதத்தை பார்த்தீங்கன்னா இது சர்வசமன் அமோனியாவுக்கு. சரியா இல்லையா? இதான விஷயம். நம்ம அங்க இருந்து எடுக்கக்கூடிய தரவுகள் இதான் கவனிங்க. என்ன எடுக்கக்கூடிய தரவுகள் எங்களுக்கு மேல மீள் நீமி போல வர NaOH மோல் சமன் NaHCl மோல். NaHCl மூலம் எங்களுக்கு தெரியும், ஆரம்ப HCl மூலம் எங்களுக்கு தெரியும். சியும் பியும் தரப்பட்டிருக்கா, தரவு அதிகமான பகுதின்னு எழுதியிருக்கோம் நாங்க. அது இது ஒரு தரவு அதிகமான பகுதி NaOHக்கு, அதுக்கும் CV இருக்கு, ரைட்? இதுக்கும் CV இருக்கு, ஆரம்ப HCl அங்கனே தரவு அதிகமான பகுதின்னு எழுதியிருக்கோம். அப்படிங்கன்னு எங்களுக்கு இது ரெண்டோட வித்தியாசம் மூலம் அமோனியாவுடன் தாக்கம் அடைந்த NaHCl கண்டுபிடிச்சுக்கலாம், ரைட்? அந்த NaHCl தான் வெளிவந்த அமோனியாட மூல். சரியா இல்லையா? இது ஒரு விஷயம். இப்ப இது வந்து ரெண்டுக்குமே பொதுவானது. கவனிங்களே, ரெண்டுக்குமே பொதுவானது. ரெண்டுலையுமே ரெண்டு டைட்ரேஷன்லையுமே பொதுவானது. இங்க பாருங்க, ரெண்டு டைட்ரேஷன்லயும் அது எங்களுக்கு இருக்கு, ரைட்? இந்த இடத்துல எங்களுக்கு இந்த NaHCl NaOH டைட்ரேட் பண்றீங்க, அமோனியானே வெளியே வராரு. இப்ப அமோனியா வெளியே வரக்குள்ள உங்களுக்கு தெரியும், முதலாவது நடைமுறையில வந்த அமோனியாவை பார்த்தீங்கன்னா NH4 சல்ஃபேட்ல இருந்தும், அதாவது NH4 இருந்து NH4NO3 இருந்தும். ரெண்டாவது நடைமுறையில NH5NO3 அதுல உள்ள NH4+, NH4 இருந்து NH4+, NH4NO3 உள்ள NO3- இருந்து அமோனியா கூட வந்திருக்கு. சரி, இப்ப அமோனியாவில் ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு. என்ன இதுல இருக்கு? இப்ப எப்படி நாங்க அமோனியாட இந்த டிஃபரெண்ட்டை நம்ம சரியா கொண்டு வரது? இவ்வளவுதான் தரவு. இதுல எப்படி நம்ம தனியா ஒரு தரவுக்கு போறது? இப்ப நான் கேட்கிறேன், இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடம் இருக்காரு இல்லையா, இதுல இருந்து வந்த அமோனியாட மொத்த எண்ணிக்கை தெரியும், சரியா? அந்த மொத்த எண்ணிக்கையும் இதுல அடங்கும். இதுல இருந்து வந்த மொத்த அமோனியா தெரியும். கழிச்சு விட்டீங்கன்னா இதுல இருந்து மேல உள்ள அமோனியாட மூல NO3- இருந்து வந்த தனியான அமோனியா உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொன்னா இப்படிதான். சொன்னது கிளியர் தானே? நடைமுறையில NH4 twice SO4 NH4NO3 உள்ள NH4+ இருந்து வந்த மொத்த அமோனியா தெரியும். ரெண்டாவது நடைமுறையிலையும் NH4 twice உள்ள NH4+ ஆலையும் NH4NO3 உள்ள NH4+ ஆலையும் NH4NO3 உள்ள தனியா NO3- ஆலையும் அமோனியா வந்திருக்கு. நடைமுறை 1 நடைமுறை 2 உள்ளுக்கு அடங்குதா இல்லையா? அப்ப நடைமுறை 2ல உள்ள மொத்த அமோனியாவை மேல வந்த அமோனியா மூல்ல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமோனியம் சல்ஃபேட்ல இருந்து வந்த அமோனியம் பிளஸ்ல இருந்தும், அமோனியம் NH4NO3 இருந்து வந்து அமோனியம் பிளஸ் மூலம் வந்து அமோனியாட அந்த கூட்டுத்தொகை கழிப்பட்டு NO3- இருந்து மட்டும் பெறப்பட்ட அமோனியா பெறப்படும். ஆமாவா இல்லையா? விலங்குதா சொல்ற விஷயம் என்னன்னு? அப்ப நம்ம 25 2ஆல ஏற்கனவே பெருக்கிங்கன்னு சொல்லி அந்த ரசாயன கணித்தல் நாலேஜ் வந்து முடிச்சாச்சு. இப்போ ரிடாக்ஸ் நாலேஜில் தான் நிற்கிறோம் நாங்க. அப்ப இந்த நேரம் NO3- இருந்து பெறப்பட்ட தனியான அமோனியா எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுல இருந்து எங்களுக்கு NO3- எவ்வளோன்னு தெரியும். NO3- எவ்வளோனா NH4+ எவ்வளோன்னு தெரியும். மொத்த NH4+ இருந்து வந்து அமோனியா தெரியும். அதுல இருந்து NH4+ இருந்து NH4NO3 உள்ள NH4+ இருந்து வந்து அமோனியா தெரியும், ரைட்? அப்ப NH4 twice SO4 இருந்து வந்து NH4+ தெரியும். அப்ப NH4 twice SO4 தெரியும். இதான் விஷயம். ஒரு ரிவர்ஸ்ல போகணும் இது நம்ம. என்ன அப்ப இந்த அமைப்பை கொஞ்சம் கவனிங்க, ரைட்? இது ஒரு மைண்ட் மேப் தானே.
இதை கொஞ்சம் எழுதிக்கங்களேன். இது வந்து பொதுவான மைண்ட் மேப், இது எல்லாத்துக்குமே பொதுவானது. மற்ற ஐடியா வந்து மாறலாம், ப்ரொஃபசர்ஸ் உருவாக்குற கேள்வி நாலேஜுக்கு அடிப்படையில் மற்ற இது வந்து மாறலாம். ஓகே, இதை எழுதிக்கங்களேன், இது வந்து பொதுவானது. சரி, இப்ப இது வந்து பொதுவான ஐடியா தானே. இப்ப கேள்வி ஐடியாக்கு எப்படி வர்றது? இப்ப முதல்ல எங்களுக்கு தெரியும், கவனிங்க. நாங்க மைண்ட் மேப் அழகா உருவாக்குவோம் இதுக்கு. ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், நடைமுறை ஒண்ணுல எங்களுக்கு மொத்த அமோனியா தெரிஞ்சன நடைமுறை ஒண்ணுல. அப்ப நடைமுறை ஒண்ணுல மொத்த அமோனியா, அப்ப நடைமுறை ஒண்ணுல உள்ள, கவனிங்க, நடைமுறை ஒண்ணுல உள்ள மொத்த வெளிவந்த அமோனியா எங்களுக்கு தெரியும். இந்த அமோனியா யார்ல இருந்து வந்தது? இந்த அமோனியா மொத்த NH4+ இருந்து வந்த அமோனியா, சரியா இல்லையா? கவனிங்க, இவர் யார்ல இருந்து வந்த அமோனியா? எங்களுக்கு மொத்த NH4+ இருந்து வந்த அமோனியா. அப்ப நம்ம இப்ப நடைமுறை ஒண்ணுல அமோனியாட மூளை வச்சுதான் எல்லாமே செய்யறது. நடைமுறை ஒண்ணுல வெளிவந்த என் டோட்டல் அமோனியா. இந்த என் டோட்டல் அமோனியா யார தருதுன்னா, சரியா, கரைசல் எஸ்ல 50 சென்டிமீட்டர் கணத்துல உள்ள மொத்த அமோனியம் பிளஸ் எனக்கு தரும். சரியா இல்லையா? இது கிளியர் தானே? ஏன்னா அங்க நேரத்தான் மொத்த அமோனியம் வந்திருக்கு. ரைட், நம்ம நடைமுறை ஒண்ணுக்கு எழுதுன, உங்களுக்கு இப்ப நான் மேல போர்டை கொண்டு போல கொஞ்சம் எடுத்து பார்த்துங்க. நீங்க எழுதுனத நடைமுறை ஒண்ணுல இருந்து வெளிவந்த அமோனியா எங்கிருந்து வந்துச்சுன்னு பாருங்க. எழுதியிருக்கிறத பாருங்க, அம்புக்குறி போட்டு தயவு செஞ்சு இன்னொருக்கா பாருங்க. நீங்க பார்த்து மீட்டர் ஆக்கிக்கோங்க உங்களை. ரைட், மொத்த அமோனியா வந்திருக்கு எங்களுக்கு NH4NO3 இருந்தும் NH4 SO4 உள்ள NH4+ இருந்தும் அமோனியா வந்திருக்கு. சரிதானே? ரைட், இப்ப அடுத்தது கவனிங்க. நடைமுறை 2லயே எங்களுக்கு ஒரு டோட்டல் அமோனியா பெறப்பட்டிருக்கு. நடைமுறை 2ல என் டோட்டல் அமோனியா இது யார்ல இருந்து வந்தது? இப்ப நாங்க 50க்கு மாத்திக்கணும். இப்ப 50 சென்டிமீட்டருக்கான மெஸ்ல உள்ள NH4+ இருந்தும் சக NO3- இருந்தும் வந்த அமோனியா. சரியா இல்லையா? இப்ப நான் கேக்குறேன், இந்த NH4+ இந்த மூலுக்கும் வித்தியாசம் எதை தரும் எனக்கு? தனியா NO3- மூல தருமா தராதா? இப்ப கிளியர் தானே? அது என்ன ரொம்ப லேசி இப்ப. ரைட், நடைமுறை ஒண்ணுல உள்ளது தானே இது எங்களுக்கு. நடைமுறை ஒண்ணுல அமோனியா, நடைமுறை ஒண்ணுல உள்ள அமோனியா மொத்த NH4+ தரும். நடைமுறை 2ல அமோனியா மொத்த NH4+ தாரதோட NO3- சேர்த்து தரும். அப்ப நான் கேக்குறேன், இது ரெண்டுக்கான வித்தியாசம் தனியா எனக்கு NNO3- தரும். சரியா இல்லையா? நான் கேக்குறேன், இப்ப NO3- மூல் இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிங்களே. NO3- மூல் சர்வசமன் ஒண்ணுக்கொண்ணு விகிதம்
அதுல உள்ள NH4+ விகிதம். அப்ப NH4NO3 இல் உள்ள NH4+ சமம். சரியா இல்லையா? சொன்னது கிளியரா? ஒரு விஷயம் கவனிங்களே. எப்படி இதன் வித்தியாசம், அதாவது இங்க இருந்து அமோனியாவை கொண்டு வந்தோம். சரி, இங்க இருந்து அமோனியாவில இருந்து இந்த தரவை பெற்றுக்கொண்டோம். ரைட். அதுக்கப்புறம் நாங்க செஞ்ச வேலை என்னன்னா, கவனிங்க, இது ரெண்டு வித்தியாசம் மூலம் NO3- கண்டுபிடிச்சோம். NO3- மூல் தெரிஞ்சா NH4NO3 விகிதத்துல NH4+ம் NO3- ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப அங்க உள்ள இப்படித்தானே, நீ அப்படின்னா கூட்டானே எப்படி, அந்த மாதிரி தான் அது. அப்ப அங்க உள்ள NH4+, அதாவது NH4NO3 உள்ள தனியான NH4+ கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா இல்லையா? இதுக்கப்புறம் என்ன செய்யறது? இப்ப இதுக்கப்புறம் கேள்வி எல்லாமே முடிஞ்ச மாதிரி. அங்க உள்ள NH4+ தெரிஞ்சா எங்களுக்கு இதில் உள்ள மொத்த NH4+ இருந்து, விளங்குது என்ன சொல்றேன்னு, மொத்த NH4+ இருந்து நாங்க ஒரு விகிதத்தை கொண்டு வரலாம் அங்க. ரைட். அப்ப கொஞ்சம் கவனிங்க, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி, எது 50 உள்ள மொத்த NH4+ஐயும் தனியா இந்த அமோனியம் நைட்ரேட்ல இருந்து வந்த NH4+க்கான வித்தியாசம் தெரிஞ்சா அமோனியம் சல்பேட்ல உள்ள NH4+ எவ்வளவுன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? கிளியர் தானே? அப்ப யார்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் டிஃபரெண்ட். இப்ப இந்த இடம் இவர்ல இருந்தும், சரியா, இப்ப மைண்ட் மேப் அழகா வரைய தாரேன். இவர்ல இருந்தும் இந்த ரெண்டு அமைப்பு இருக்காரு எங்களுக்கு, இவர்ல இருந்தும் வித்தியாசத்தை எடுத்தீங்கன்னா, ரைட், இது டோட்டல் NH4+, 50ல உள்ளது. இது அமோனியம் நைட்ரேட்ல உள்ள NH4+. இவங்கட வித்தியாசம் மூலம் பாருங்க, NH4 twice SO4 உள்ள அமோனியம் பிளஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா இல்லையா? இப்ப இது ரெண்டும் ஆன்சருக்கு சரி. இப்ப எங்களுக்கு கவனிங்க, NH4NO3 உள்ள NH4+, இவர் சர்வசமன் NNH4NO3, ஏன்னா அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு விகிதம். சரியா இல்லையா? கிளியரா சொல்ற விஷயம் என்னன்னு, இப்ப NH4 twice உள்ள NH4+ தெரிஞ்சா என்னது போலாம், நீங்க அங்க உள்ள NH4 twice SO4 போகலாம். கவனிங்க பாப்போம், NH4 twice மூல் NH4 twice SO4 போகலாம். சரியா இல்லையா? இருக்க மாதிரி இதுலயும் சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க இருக்கு. இப்ப இவர் ஓகே, எங்களுக்கு இவர்ல இருந்து இப்ப இவரும் ஓகே, இப்ப இவரும் சரி, இவர் ஒண்ணுக்கு ஒண்ணு வீதம் சர்வசமன். ஆனா கவனிங்க, இப்ப ரைட், இந்த இடத்துல எங்களுக்கு NH4 SO4ல உள்ள NH4+ல இருந்து NH4 twice SO4க்கு போகக்குள்ள NH4 twice இருக்கு. எனவே இங்க இருந்து இங்க போகக்குள்ள நீங்க அரையால பெருக்கி இருக்கணும் அந்த விடைய. விளங்குதா? எத்தனால பெருக்கி இருக்கணும்? தர அரை. கவனிங்க, தர அரை அல்லது 2ஆல பிரிச்சிருக்கணும். தர அரை. அங்கனே ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் பாருங்க. இப்ப எந்த இடத்துல கால்குலேஷன் மிஸ்டேக் வருமோ எல்லா இடத்தையும் திருத்தியாச்சு. இப்ப கேள்வி சரி, இப்ப 50க்கு செஞ்சிட்டீங்க, இப்ப என்ன செய்யணும்? அதான் இன்னும் கேள்வி பாருங்க, என்ன கால்குலேஷன்ல அழகா ஒழிச்சிருக்காங்க, பீசமானத்துல கேள்வி ஒழிச்சிருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. கண்டுபிடிச்ச விடைய ரெண்டையுமே நீங்க எத்தனைக்கு மாத்தணும்? 250 சென்டிமீட்டர் கணத்திற்கு காண்க. 5ஆல பெருக்குனா சரிதானே இப்ப மூல நிஷா? ஏன்னா இப்ப 50க்கு தானே செஞ்சோம். இப்ப நடைமுறை 2 25க்கு அந்த அந்த விஷயத்த முதல்ல ஒழிச்சிட்டோம் நாங்க, சரின்னு சொல்லி உடைச்சிட்டோம். கடைசி 50க்கு செஞ்சு அப்படியே இப்படியே செஞ்சு போடுறது இல்ல. 50ல இருந்து எத்தனைக்கு மாத்தணும்? ஒரிஜினல் சொல்யூஷன் எத்தனை? 250க்கு மாத்தணும். இப்ப விளங்குச்சா? இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிருக்கு. ஒரு 2 ரிடாக்ஸ் தாக்கம் மட்டும்தான் இதுல சம்பந்தப்படுது. அதுல ரிடாக்ஸ் தாக்கம்னு சொன்னா ஒரு ரிடாக்ஸ் தாக்கம் தான். என்ன ரிடாக்ஸ் தாக்கம் தெரியுமா? NO3- அலுமினியம் NaOH முன்னிலையில H2O முன்னிலையில அமோனியாவையும் AlOH4 டைம் மைனஸ் தரும். அது மட்டும் தான் ரிடாக்ஸ். அமோனியா HCl போடுறது ரிடாக்ஸ் இல்ல, NaOH HCl போடுறதும் ரிடாக்ஸ் இல்ல. விளங்குச்சா இல்ல? இப்ப காரோட ரிடாக்ஸ் என்னன்னு சொல்லிக்கிற விஷயம் ஒரே ஒரு ரிடாக்ஸ் தாக்கம். ஆனா செறிவு தொடர்பான அறிவு, மூல் தொடர்பான அறிவு, பீசமானத்தை பயன்படுத்துவது தொடர்பான அறிவுல தான் இந்த ப்ரொஃபசர் அவரோட டேலண்ட் அழகா காட்டியிருக்காரு இந்த கேள்வியில.
ரைட். கேள்வியோட ஐடியா, டைப், தார சேர்வைகள் ப்ரொஃபசர்ஸ்க்கு ப்ரொஃபசர்ஸ் வித்தியாசப்படலாம். சில நேரம் இப்போ நாங்கள் பேப்பர் கிளாஸ்லையும் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி கேள்வி ஒன்று. அதே மாதிரி இப்போ 2017 பாஸ் பேப்பர்லையும் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த 2017 பாஸ் பேப்பரில் உள்ள இந்த ஐடியாவை ஒரு பேசிக் ஐடியாவா விளங்குதா எடுத்துக்கிட்டு புதுசா ஒரு கேள்வியை இதே தியரை வச்சு ப்ரொஃபசர் ரோலாருக்கு உருவாக்க முடியும். வேற சேர்வையை மாத்திரம் அமோனியம் கார்பனேட் ஒன்று கொண்டு வந்திருக்கலாம் உள்ளுக்கு. அமோனியம் சல்ஃபேட்டுக்கு பதிலாக அமோனியம் நைட்ரேட்டை திருப்பி போடலாம் அவங்களுக்கு. விளங்குதா? யூரியாவை கொண்டு வரலாம். ஏன்னா யூரியால இருந்து அமோனியா வர தாக்கங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி வித்தியாசமான சேர்வைகளும் இதே மாதிரி நடைமுறைகளை பயன்படுத்தி ஒரு புது கேள்வின்னு உருவாக்க முடியும். ஆனா தியரி ஒன்று தான், அது மாறாது. விளங்குனுச்சா? அப்ப நம்ம நடைமுறை ரெண்டு கொஞ்சம் அழகா எழுதி எடுப்போம். இப்ப நான் நினைக்கிறேன் இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே அவ்வளோ கணக்கையும் செஞ்சு பார்த்து பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டீம் இப்ப எழுதிக்கலாம் தானே, விடைய கண்டுபிடிக்கலாம் தானே, ரொம்ப லேசு. ரைட். இப்ப நம்ம போவோம். கொஞ்சம் கவனிங்களே. இப்ப நீங்க இது வரைக்கும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேல உள்ளது. ரைட். உங்களுக்கு எப்படி இடம் போகுதுன்னு விளக்குது. மேல கொஞ்சம் இடம் போகுதுன்னா இப்ப அடுத்து எழுதுறத கொஞ்சம் தள்ளி எழுதுங்க, இல்லாட்டி சைட்ல எழுதுங்க. எழுதி இதோட கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். விளங்குனிச்சா? ரைட். அழகா பிளான் பண்ணி ஸ்பேஸை பிளான் பண்ணி எழுதுங்க. இங்க பாருங்க, போட் கிளியரா விளங்கு தெரியும். இதை எழுதுங்களே. நடைமுறை 1ல உள்ள அமோனியா, நடைமுறை 2ல உள்ள அமோனியா. சரியா? இன்னொருக்கம் வேணா ஞாபகப்படுத்துறதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இங்கன இங்கன 25 சென்டிமீட்டர் கணத்தை உள்ள மூளை 2ஆல பெருக்கிக்கணும்னு பெருக்கிக்கணும் பெருக்கிக்கணும். விளங்குனுச்சா இல்ல? எனவே தான் இங்க நாங்க 50 எழுதிருக்கணும். அப்பவுமே 25 2ஆல பெருக்கிருக்கோம் நடைமுறை 2ல உள்ளது. ரைட். அழகா எழுதிடுங்க. லாஸ்ட் வரைக்கும் எல்லாரோட அட்டெண்டன்ஸையும் நான் பார்ப்பேன். ரைட். இப்போ மொதல் ஜாயின் ஆகி இருக்க மாதிரி இல்லை, கடைசி வரைக்கும் அட்டெண்டன்ஸ் அவ்வளோத்தையும் நான் செக் பண்ணுவேன். கண்டிப்பா மற்றது எழுதுங்க. நல்லா கொண்டீங்க. வேற பக்கத்துல இருந்து நமக்குரிய போட்டுறாங்க. ரைட். கரைசல் எஸ்ல 50 சென்டிமீட்டர் என் டோட்டல் NH4 பிளஸ்ல இருந்து தான் நாங்கள் அம்புக்குரிய போட்டுருவோம்.
சரி ஸ்டூடெண்ட்ஸ், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நம்ம இன்னொருக்கு அந்த விளக்கத்தை பார்ப்போம். என்ன எவ்வளோ நம்ம செய்யறது. இப்போ இதை வச்சு நீங்க ஸ்கீமை உருவாக்கணும். இதுல என்ன ஸ்கீமை உருவாக்கி பாயிண்ட்ஸை உருவாக்கி ரைட் அலகுகளோட சமன்பாடுகளை சரி முதல் சமன்பாடை எழுதி அலகுகளோட பிரதியிட்டு இறுதி விட அலகுகளோட எடுத்து ரைட் உங்களோட ஆன்சர் வந்து சரியா வருதா இல்லைன்னு நீங்களே செக் பண்ணிக்கணும். இப்போ ரைட் நாங்கள் ஃபைனல் ஆன்சர் நான் கடைசியில் இந்த ஃபிசிக்கல் கிளாஸஸ்ல சுருக்கி காட்டுவேன். இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு ரிவிஷன் ஒன்று. அதாவது ஐடியாவே இல்லாத ஆட்களுக்கு எப்படி நாங்கள் இந்த ரிடாக்ஸ் கேள்விகளை செய்யறதுக்கான ஒரு ஐடியாவை எடுத்துக்கிறது. ஏன்னா சரியான ஐடியாஸ் என்ன, அதே மாதிரி இந்த பேப்பர்ஸ்க்குரிய விளக்கங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒவ்வொன்றா இப்போ நாங்கள் பாக்ஸ் பண்ணியிருக்கோமே, இது ஒவ்வொன்றா பாயிண்ட்ஸ் ஃபார்முலா நீங்க என்ன செய்யணும், ஸ்கீம் படி உருவாக்கி எழுதணும். இது விளங்குனா அந்த ஸ்கீமை எழுதுறதுக்கு அவ்வளோ நேரம் உங்களுக்கு போகாது. இது இப்போ நாங்கள் எழுதியிருக்கோமே இந்த பாக்ஸ்ல, இது எல்லாமே எக்ஸாம்ல நீங்க சுத்தமா சிந்திக்க வேண்டிய விடயங்கள். ரைட், இப்போ இந்த எஸ்ஏ முடிச்சு இது கிளியர்னு நினைக்கிறேன். ரைட், அப்போ முதலாவது என்ன செஞ்சாங்க கவனிங்க. இந்த இடத்துல நடைமுறை ஒன்றும் இல்லை, இன்னொருக்கம் சொல்றேன். இதில் உள்ள மொத்த அமோனியம் பிளஸ் பாருங்க, இங்க நாங்கள் எழுதியிருப்போம் அமோனியா பத்தி. அமோனியம் சல்ஃபேட்ல அமோனியம், அமோனியம் நைட்ரேட்ல அமோனியம் பிளஸ்னா மொத்த அமோனியம் பிளஸ் தெரியும். இப்போ இது 50க்கு மாத்திக்கிட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் மொத்த அமோனியம் பிளஸும் தெரியும், NO3 மைனஸும் தெரியும். இப்போ மொத்த வித்தியாசம் இது கூட அது குறைவுனா வித்தியாசத்துல இருந்து NO3 மைனஸ் மட்டும் தனியா தெரியும். NO3 மைனஸை கண்டுபிடிச்சி அவருக்குள்ள உள்ள NH4 பிளஸை கண்டுபிடிச்சி மொத்த NH4 பிளஸ்ல இருந்து அந்த NH4 பிளஸை கழிச்சு NH4 டு SO4 இருந்து வந்து NH4 பிளஸை கண்டுபிடிச்சிக்கணும். அப்ப NH4 டு SO4 இருந்து வந்து NH4 பிளஸும் இறங்குது. இப்ப அமோனியம் NH4 NO3 இருந்து வந்து NH4 பிளஸும் தெரியும். அதுல இருந்து நீங்க பி சமானத்தை வச்சு NH4 NO3யும் NH4 டு SO4யும் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே 50க்கு நடைமுறை 225 50க்கு மாத்திக்கணும். அதுக்கப்புறம் 250க்கு செஞ்சு அந்த 1 கிராம்ல உள்ள அமோனியம் சல்ஃபேட் திணிவையும் அமோனியம் நைட்ரேட் திணிவையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், இதுதான் விஷயம். ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகும். கவனி, சரி. இப்போ நம்ம அன்னைக்கு செஞ்சு முடிச்ச கேள்விகள்ல ரெண்டாயிரத்தி 11 ரைட், நம்ம ரிடாக்ஸ் கேள்விகள் 2019 செஞ்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி 2015 செஞ்சாச்சு. இன்னைக்கு 2017 முடிஞ்சு. ரைட், இப்போ நாங்கள் வருவோம் 2012 ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ரைட், அதே மாதிரி 2018 ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அது ரெண்டு கேள்வியிலையும் உள்ள தாக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரியாக்ஷன்ஸ்னால நாங்கள் அந்த ரெண்டு கேள்வியும் இப்போ செஞ்சு எடுப்போம். ரைட், இப்போ நான் முதலாவது வரப்போகுது 2018 லேசான ஒரு அமைப்பு. ரைட், எடுங்க எல்லாருமே 2018 உள்ள அந்த கேள்வி ரிடாக்ஸ் கேள்வி 2018. உள்ள ரிடாக்ஸ் கேள்வி எடுத்து வாசிச்சு இல்லாதவங்க போர்டில் நீங்கள் இப்போ நோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த கேள்விகளை வாசிக்கிட்டு இருங்க எடுத்து. ரைட், கதைச்சிக்கிட்டு வீணாங்கிட்டுக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருக்காம கேள்விகளை வாசி எடுங்க. சரி, மாதிரி எக்ஸ் ஆனது கவனிங்க. இப்போ எக்ஸ்ன்னு எடுக்கிறாங்க ஒரு மாதிரி, எங்களுக்கு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. யாரு அந்த மாதிரி எக்ஸ், சரியா? இந்த மாதிரி எக்ஸ் எடுக்கிறாங்களாம். மாதிரி எக்ஸ்ல பத்தி இப்ப வேற எதுனா திணிவு எல்லாமே ஒண்ணு தரல, செயல்முறையில தான் தந்திருக்காங்க. ஈயம் செம்பு ஒரு சடத்துவ பொருள், ஈயம் செம்பு ஒரு சடத்துவ பொருள் என்பவற்றை கொண்டுள்ளது. எக்ஸில் உள்ள ஈயத்தையும் செம்பையும் பகுப்பாய்வு செய்வதற்கு பின்வரும் செயல்முறை நிறைவேற்றப்பட்டது. ரைட், எக்ஸின் 0.285 கிராம் திணிவு சிறிதளவு மிகையான ஐதான HNO3 கரைக்கப்பட்டது. ஒரு தெளிந்த கரைசல் பெறப்பட்டது. பெறப்பட்ட தெளிந்த கரைசலுடன் NaCl அப்புறம் வீழ்படி Y வடித்திரம் செட்டுக்கு வந்து போறாங்க. ரைட், நம்ம செய்வோம். நீங்க இப்ப மாதிரி எக்ஸ்ல உள்ள உலோகங்கள் யார் எங்களுக்கு? ஈயம் இருக்காங்க. ஈயம்னா பிபி, ஏஜி எழுதி வைப்பாங்க நிறைய பேர் ஈயத்துக்கு. ரைட், செம்பு அது செப்பு, இது ரெண்டும் இருக்காங்க. பாருங்க, ஒரு நடைமுறையில இவங்க சொல்றாங்க ஒரு விஷயம்னு, இந்த மாதிரி எக்ஸ்ல உள்ள அமைப்பை HNO3 கரைக்கிறாங்களாம். HNO3 கரை, இப்போ HNO3 நான் எழுதுறேனே, HNO3 கரைஞ்சா இது ரெண்டுமே அதோட அயன் கொண்ட கரைசலா மாறும்.
ரைட். எடுக்கிறாங்க எங்க மாதிரியில, இது 2 மாதிரிலையும் எடுக்கிறாங்க. 0.285 கிராம். ரைட். 0.285 கிராம் எடுத்துட்டு ஐதான் HNO3 கரைது ஒரு தெளிந்த கரைசல் பெறப்படுது. கவனிங்க, ஒரு தெளிந்த கரைசல்னு வருது, ஒரு ஏகோஸ்னு வருது. இதுக்கு பேரெல்லாம் வைக்கலன்னு வாங்கிலே. ரைட். பெறப்பட்ட தெளிந்த கரைசலுக்கு இப்ப வந்து HNO3 போடுறாங்க. இப்ப பெறப்பட்ட தெளிந்த கரைசல்ல யார் இருப்பான்னு சொல்லுங்க. இவங்க 2 பேரும் இதுல கரைஞ்சாங்கன்னா உலோகமா இருக்க இயலாதே கரைஞ்சி. இவங்களோட கற்றைனா தானே இருப்பாங்க. அப்ப யார் யார் இருப்பா எங்களுக்கு இதுலுக்கு எங்களுக்கு Pb2+ காணப்படுவாரு. அதோட Sep2+ காணப்படுவாரு. அப்ப கொஞ்சம் ஒரு இளம் நீளமான ஒரு கரைசல் அது வந்திருக்கும், சரிதானே? ஏன்னா Sep2+ காரணமாக இவங்க சொல்றாங்க செயன்முறையில கரைசல் அந்த வந்த கரைசலுக்கு என்ன பேர் என்ன, நாங்க சும்மா ஒரு எஸ்ன்னு சொல்லி பேரிடுவோமே. எஸ்ங்கிற இந்த கரைசலுக்கு முத மாதிரியே NaCl சேர்க்கிறாங்க. ஒரு வீழ்படிவு வெந்நீர வீழ்படிவு Y உருவாகியது, சரியா? வடிகட்டல் மூலம் எங்களுக்கு ஒரு திரவம் செட்டும் உருவாகுது. ரைட். இப்ப இதுக்கு யார உட்செலுத்துறாங்க எங்களுக்கு? NaCl. ரைட். NaCl உட்செலுத்துறாங்க, சரிதானே? NaCl உட்செலுத்திட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு வீழ்படிவு ஒண்ண பெற்றுக்கொள்றாங்க. கொஞ்சம் கவனிங்களே, ஒரு வீழ்படிவு ஒண்ணு வருது. வீழ்படிவு யார்? Pb குளோரைட், PbCl2 சாலிட். வடித்திரவம்ல யார் இருக்கா? அப்ப Cu2+ ஏகோஸ், அது CuCl2 தான், அதே நீ Cu2+ ஏகோஸ். ரைட். அப்ப நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த வீழ்படிவுங்கிறது Y, வடித்திரவம்ங்கிறது செட். இப்ப இந்த செட்டுக்கும் வைக்கும் தான் அடுத்த செயல்முறையை செய்ய போறாங்க, சரியா இல்லையா? ரைட். டக்கடன்னு எழுதிக்கணும். சரி, இப்ப கவனிங்க. இப்ப இந்த வைக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். வை யார் எங்களுக்கு? PbCl2. வைங்கிறவரு PbCl2. PbCl2க்கு என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். நான் இதுல இருந்து கொஞ்சம் ரசாயன மாற்றத்தோட சேர்த்து விளங்கப்படுத்திட்டு போறேன். ஏன்னா இது ஒரு வீழ்படிவு தானே. வீழ்படிவு வெந்நீரில் கரைக்கப்பட்டது, எங்களுக்கு தெரியும். PbCl2 சாலிட வெந்நீர்ல கரைக்கலாம். சூடாக்கி H2O போட்டா கரையும். கரைஞ்சா இங்க வரக்கூடியது Pb2+ ஏக்வஸும் சக Cl- ஏக்வஸும். உங்களுக்கு தெரியும் பிராக்டிகல் ஒன்ல இதை குளிர விட்டீங்கன்னா ஊசிறு படிங்க வீழ்படிவாகும். இதானே ஒரே ஒரு விஷயம் இதுல உள்ளது. ரைட். இப்ப இந்த சூடான நிலையிலேயே, இது என்ன நிலை எங்களுக்கு? சூடான நிலை.
இது கூடான இல்லடா சூடான எழுதியிருக்கேன். சூடான நிலை. சூடான நிலையில ஒரு வேலை செய்ய போறாங்க. அப்படிங்க இந்த கரைசலுக்கு மிகை K2CrF போட்டோன்னு ஒரு மஞ்சள் நிற வீழ்படிவு. வேற ஒண்ணும் இல்லைங்க, கவனிங்க அழகா பாருங்க. இந்த கரைசலோட நான் இதோட DNA ரியாக்ஷன்ஸ் எழுதுறேன் அயனை மட்டும் வச்சு. K2CrF போட்டா ஆகிறது P2+ ஓட அது ரியாக்ட் ஆனா PbCrO4 solidங்கிற ஒரு மஞ்சள் வீழ்படிவு வரும். என்ன வீழ்படிவு? மஞ்சள் வீழ்படிவுன்னு வரும். சரியா? ஒரு மஞ்சள் வீழ்படிவு பெறப்படும். இந்த மஞ்சள் வீழ்படிவுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஐதான் H1 கரைக்கிறாங்க. இந்த கவனிங்க, இப்ப இன்னொரு வேலை கொண்டு போறாங்க. ஐதான் H1 நான் H+ போடுறேனே, கரைச்சா இதுல ரெண்டு பேர் வந்து உருவாகும். ரைட். இப்ப அந்த ரெண்டு பேர் யாருன்னா, ரைட், நான் கீழே எழுதிட்டு போறேன். இப்படி செய்வேன். நீங்க இதை எழுதிடுங்க, டக்குன்னு எழுதிடுங்க, குயிக் எழுதிடுங்க. நான் போர்டு அங்கிட்ட எடுக்கிறது கொஞ்சம் பெருசா தான் எழுதுறேன், கொஞ்சம் விளங்கணுங்கிறதுக்காக குயிக் எழுதிடுங்க. அது நீங்க வீழ்படி வாயுக்கு என்னென்ன செய்யறாங்கன்னு பாருங்க. நீங்க இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் எழுதுவீங்கன்னா குயிக்கா நீங்க என்ன எழுதுங்க, இதுக்கு குளிரவிடின் உசிறுபொலிங்கள் தோன்றும் அப்படி எழுதுங்க. ஹைலைட் பண்ண குளிரவிடின் உசிறுபொலிங்கள் தோன்றும், வெள்ளை நிற உசிறுபொலிங்கள் தோன்றும். அது இதுல தேவையில்லாதது ஒண்ணு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இவங்க குளிர விடல, இந்த சூடான நிலையில தான் ரியாக்ஷனை செய்யறாங்க. ரைட். அப்ப நம்ம அடுத்த ரியாக்ஷன் போ கணி. இதுல PbCrF போட்டோன்னு இந்த PbCrFக்கு H+ போட்டோன்னு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். H+ போட்டோன்னு இது ரெண்டா உடையும். ஒன்னாவது வந்து Pb2+ உடையும். உங்களுக்கு இந்த குரோமேட் அயன் தாக்கத்தை வந்து டி பிளாக்ல கிளியரா படிப்பிச்சிருக்கேன். குரோமேட் அயனுக்கு H+ போட்டா, மஞ்சள் நிறமான இந்த அயன்களுக்கு H+ போட்டா இவங்க செம்மஞ்சள் நிறமான டைக்ரோமேட் அயனா மாறும். இந்த டைக்ரோமேட் அயன் H+ நிறையில காணப்பட்டுச்சுன்னா ஒரு சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. ரிடாக்ஸ் தாக்கத்துல கழிச்சிருக்கோம் நாங்க இதை பத்தி. சரியா? H+ ஊடகத்துல இந்த டைக்ரோமேட் இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டையும் சேர்த்தா யார வேறு சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. சரியா இல்லையா? ஆனா மேக்னெட்டை விட H+ MnO4- விட ஒட்சியேற்றும் வலிமை குறைவு. ஆனா மத்தவங்களோட பார்க்கக்குள்ள அவர் இல்லாம இவர் சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. ரைட். அப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த டைக்ரோமேட் அயனுக்கு பாருங்க செய்யற வேலைய எங்க வரைக்கும் கூட்டு போறாங்கன்னு, மிகை KI ஒரு செம்மஞ்சள் நிற கரைசல். அப்ப அந்த செம்மஞ்சள் இவரு இந்த செம்மஞ்சள் கரைசலுக்கு இவங்க செய்யறாங்க மிகை KI போடுறாங்க. இங்க பாப்போமே, மிகை KI போடுறாங்க. இப்ப KI போட்டா உங்களுக்கு தெரியும் சிம்பிள். இதுல I2 வந்து ரியாக்டர்ல வெளியே வரும். I2-வை தயோசல்ஃபேட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். சரியா இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, I2 ஆனது மிகை கேப்பட விடுப்புக்கு I2 தயோசல்ஃபேட் மாவட்டம் கண்டுபிடித்து முடிவு புள்ளி விடுறதுக்கு 27 அவ்வளவுதான் விஷயம். ஓகேண்ணா? போட்டோன்னு வெளியே யார் வர எங்களுக்கு ஒரு PbCrF வரைக்கும் தானே எழுதுறீங்க. ரைட். அப்ப இங்க பாருங்க இந்த PbCrF H+ போடுறாங்க. இங்கன்னு எங்களுக்கு வரப்போறது ரைட், இது இந்த தாக்கத்துல வரப்போறது I2. வரப்போறது I2. I2-வை யாரை வச்சு இப்ப டைட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். தயோசல்ஃபேட்டை வச்சு. தயோசல்ஃபேட்டை வச்சு இங்க கவனி, H2O3 2- வச்சு எவ்வளவு தேவைப்படுதுன்னே தந்திருக்காங்க எங்களுக்கு. ரைட். தசம் ஒரே 27 தேவை.
இவ்வளோ நேரம் இல்லாம இப்பதான் எங்களுக்கு ஒரு தரவு அதிகமான பகுதி ஒன்று கிடைச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? இங்கதான் இருக்கு. ரைட். இப்ப எப்படி நம்ம கேள்வியை செய்ய போறது என்ன? இப்ப எங்க பாருங்க கேள்வி எங்க இருக்குன்னு சொல்லி. ஆனா ரொம்பவே லேசி. இங்க பாருங்க. ரைட். இந்த பிபி டூ பிளஸ்ல அதாவது இந்த வீழ்படிவுல உள்ள பிபி இந்த பாருங்க இந்த எக்ஸ HNO3ல கரைச்சிட்டு பிபி டூ பிளஸ் கொண்டு வந்துட்டு திருப்பி அதை பிபிசிஎல் டூ வீழ்படிவா பிபி டூ பிளஸ்னே தான் அவர் இருக்கார். விளங்குதா? இந்த பிபி டூ பிளஸ் பிபிசிஎல் டூ வீழ்படிவா தனியா எடுத்துட்டு நீர் போட்டு கரைச்சிட்டு அந்த மொத்தத்துக்குமே குளிர விடாம அப்ப எல்லா பிபி வந்து சூடான நிலையில குரோமேட்டா படைஞ்சிடும். விளங்குதா? கரைஞ்சி குரோமேட்டா படைஞ்சிடும். அங்க வேற வேஸ்ட் ஆகாது குளிர விடாம. அப்ப குரோமேட்டா மாத்திட்டு பிபி குரோமேட்டா கொண்டு வந்துட்டு H பிளஸ் போட்டுட்டு இப்ப கேள்வி மாறி போச்சு. அங்கன இப்ப பிபி பத்தி இல்ல, இனி முற்று முழுக்க குரோமேட் பத்தி தான் கேள்வி. அப்ப நீ அப்படின்னா கூட்டாளி அப்படித்தான். இதான் அந்த கதை. நேரடியா கண்டுபிடிக்க தேவையில்ல. அப்ப குரோமேட் தெரிஞ்சா H பிளஸ் போட்டு சிம்பிளா டைக்ரோமேட்டா மாத்திட்டு டைக்ரோமேட்டுக்கு KI போட்டுட்டு KIல இருந்து வெளியே வந்து I2 தயோசல்ஃபேட் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவு விஷயம். அப்ப என்ன செய்யலாம்? தயோசல்ஃபேட் தெரிஞ்சா I2 தெரியும். I2 தெரிஞ்சா அங்கிருந்து வந்து KI தெரியும். KI தெரிஞ்சா அங்க உள்ள டைக்ரோமேட் தெரியும். டைக்ரோமேட் தெரிஞ்சா அங்க உள்ள குரோமேட் தெரியும். குரோமேட் தெரிஞ்சா அதுல ஒளிஞ்சிருக்க பிபி டூ பிளஸ் தெரியும். பிபி டூ பிளஸ் தெரிஞ்சா உள்ள பிபிசிஎல் டூ தெரியும். பிபிசிஎல் டூ தெரிஞ்சா அங்குள்ள பிபி டூ பிளஸ் தெரியும். அங்குள்ள பிபி டூ பிளஸ் தெரிஞ்சா அங்குள்ள பிபி தெரியும். சரியா இல்லையா? அப்படியே போதான் இருக்கு ஏரி. சொன்னது கிளியர்? ரைட். அப்ப கீழே உள்ளது எழுதி எழுதி இதுதானே எழுதணும். குரோமேட் தானே எழுதணும். டக்குனு எழுது. ஃபர்ஸ்ட் எழுது. இது சிறந்த ஒட்சியேற்றும் கருவி நாங்கள் எழுதியிருக்கோம். சரி. இப்போ பாப்போம் நம்ம. ரைட். இதுக்கான மைண்ட் மேப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எழுதுறவங்க எழுதிக்கங்க. சரி. இப்போ மைண்ட் மேப் என்ன? இப்ப யாரு கடைசியா தரவு வந்து அதிகமான பகுதி யார் எங்களுக்கு பெறப்பட்டுச்சு? இதுல தரவு அதிகமான பகுதி பெறப்பட்டது வந்து சியும் வியும் தெரிஞ்சது தயோசல்ஃபேட் மூல்ல இருந்து. தயோசல்ஃபேட் மூல் தெரிஞ்சா இதுல இருந்து I2 மூலுக்கு வரலாம். I2 எங்க இருந்து வந்துச்சு? I மைனஸுக்கும் டைக்ரோமேட்டுக்குமான தாக்கத்துல இருந்து வந்துச்சு. அப்ப I2 தெரிஞ்சா இங்க இருந்து டைக்ரோமேட்டுக்கு போகலாம். கவனிங்க, I2 கண்டுபிடிக்காமலே பொது விகிதம் எடுத்து சொல்லி தந்திருக்கேன். எப்படின்னு சொல்லி அதை பத்தி நாங்க டைக்ரோமேட்டுக்கு போகலாம். டைக்ரோமேட் தெரிஞ்சா அங்க உள்ள குரோமேட்டுக்கு போகலாம். குரோமேட் தெரிஞ்சா குரோமேட் உள்ளுக்குள்ள பிபி டூ பிளஸ்க்கு போகலாம். பிபி டூ பிளஸ் தெரிஞ்சா சரியா எங்க இருந்து வந்துச்சு இந்த பிபி டூ பிளஸ்? பிபிசிஎல் டூ கரையிறனால. அப்ப என்பிபிசிஎல் டூக்கு போகலாம். சரிதானே? இங்க இருந்து ரைட் அந்த ஒரு எக்ஸுங்கிறத HNO3ல போட்டு கரைச்சி பிபி டூ பிளஸ் மாத்தணுமே. அதில் உள்ள பிபி டூ பிளஸ்க்கு போகலாம். இங்க இருந்து என்பிபிக்கு போகலாம். கிட்டத்தட்ட ரைட் இங்க இருந்து எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்னே தான் வரும். நான் அது எழுதியிருக்கிறதுக்கு காரணம் அந்த வே விளங்கணுங்கிறதுக்காக. சரியா? ஹலோ. தயோசல்ஃபேட் தெரிஞ்சா டைக்ரோமேட் போகலாம். குரோமேட் தெரியும்.
Pb2+ தெரியும் குரோமேட்ல உள்ளது. PbCl2 இருந்து வந்து அது தெரியும். சுயாதீன Pb2+ போகலாம், அது Pbக்கு வரலாம். சரியா இல்லையா? பாத்தீங்களா எவ்வளவு லேசுன்னு சொல்லி இந்த மாதிரி ரிடாக்ஸ் ஒன்று. சரி, இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவனிங்க. இப்ப அடுத்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கரைசல் Z பத்தி. செட் பத்தியான அமைப்பு தான் இப்ப போறாரு. செட்ல யார் இருக்காரு இப்ப எங்களுக்கு? செட்ல இருக்காரு வடித்திரவத்துல செப்பு 2+ இருக்காரு. நிறைய பேர் இந்த ரியாக்ஷனை மறந்துருப்பாங்க. செப்பு 2+ அத அந்த அந்த ஊடகத்தை நடுநிலை ஆக்கிட்டு, சரியா, நடுநிலையத்துல தான் நடக்கும், மிகைக்கையை சேர்க்கிறாங்க. ரைட், இங்க பாருங்க, நான் சொல்றேன் ஒரு விஷயம் ஒண்ணு. செப்பு 2+க்கு நீங்க மிகைக்கைனா நான் சொல்றேன் டிஎன்ஏ ரியாக்ஷனை தானே. I- சேர்த்தீங்கன்னா, ரைட், I- சேர்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் விளைவாகும். முதலாவது விளைவாகிற விஷயம் யாருன்னா, இதுதான் இந்த ரியாக்ஷன் அமைப்பு, இப்படித்தான் அது இயற்கையில இருக்கு. CuI2 சாலிட்னு சொல்லி ஒண்ணு விளைவாகும். இது வெள்ளைவியல் படிவு, சரியா இல்லையா? அதே மாதிரி I2 வாயும் வெளியேற்றப்படும். இந்த I- அயன்கள் இலகுவா ஆக்சியேற்றம் அடையும் இந்த செப்பு 2+ ஆல. இது மாத்திரமில்ல, Fe3+ம் I- அயன்கள் ஆக்சியேற்றி விடும், சரியா இல்லையா? அப்ப இங்க I2 ஆறாரு, இங்க கவனிங்க, வார I2 இவங்க டைட்ரேட் பண்றாங்க. பாப்பமே, இந்த வார I2 இப்ப இவர் தான் இது, சரியா? இந்த I2 இங்க கொண்டு போயிருக்காங்க. இந்த I2 டைட்ரேட் பண்றாங்க யாரு மூலம்? தயோசல்ஃபேட் மூலம். இங்க பாருங்க, தயோசல்ஃபேட் மூலம் இந்த I2 டைட்ரேட் பண்ணக்குள்ள தசம் தயோசல்ஃபேட்ல, ரைட், 15 சென்டிமீட்டர் கனம் எங்களுக்கு தேவைப்படுது. தயோசல்ஃபேட் ஹைப்போன்னு சொல்றது இதை நாங்க லேப்ல, சரியா? தயோசல்ஃபேட்ல இவ்வளவு எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு மைண்ட் மேப் சிம்பிள் என்ன உருவாகும்? இப்ப எப்படி மைண்ட் மேப் போடுறது? இங்கே சியும் வியும் தெரியும். சியும் வியும் தெரிஞ்சா எங்களுக்கு இதுல இருந்து நீங்க தயோசல்ஃபேட் மூல கண்டுபிடிக்கலாம். தயோசல்ஃபேட் மூல் தெரிஞ்சா அங்க இருந்து I2 மூலுக்கு போயிட்டு I2ல இருந்து அதை தோற்றுவிச்ச செப்பு 2+ மூலுக்கு வரலாம். ஒன்னும் தேவையில்ல, இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க பொது விகிதம் எடுத்து வரலாம். செப்பு 2+ தெரிஞ்சா, இனியாவது தெரிஞ்சதுதான் எங்களுக்கு என் செப்புக்கு போகலாம். ஏன்னா அதை நாங்க வேற ஒண்ணுமே செய்யல. பாத்தீங்கன்னா லேசுன்னு சொல்லி. அப்ப இப்ப இதுல இருந்து செப்புட திணிவுக்கு போகலாம். அங்கேயும் பிவிட திணிவு தெரியும். இப்ப உங்களுக்கு விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். ஈஸியா இல்லையா? சொன்னது கிளியர்? ஆனா நான் விரும்புறேன் இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் விளங்கப்படுத்த. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எழுதி எழுதி காட்டுறது இல்லையா? உங்களுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே டியூட்ஸ் கொடுத்து எல்லாமே கிளியரா படிப்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த ஒரே ரியாக்ஷன்ஸ் என்ன செய்யணும்? நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், ரைட்? இதெல்லாம் மெத்தட் உருவாக்கி தான் கஷ்டம். மற்றதெல்லாம் தியரி கிளாஸஸ்ல செஞ்சது தான் நாங்க, ரைட்? அப்ப இந்த ரியாக்ஷனை மட்டும் நான் இன்னொரு ஞாபகப்படுத்திட்டு வரேன் உங்களுக்கு, விளைவு எழுதுற மெத்தடை. ஏன்னா திருப்பி ஒரு எதிர்பார்க்க வினாவா இதை அமையலாம், சரியா? இதை கொஞ்சம் எழுதிக்கங்க பார்ப்போம். இதான் மைண்ட். ரைட், അങ്ങനെ சின்ன மிஸ்டேக் ஒன்று CuI தான் உருவாகும், CuI2ல, ரைட்? தேங்க்யூ. செப்பு பிளஸ் ஆகும் CuI, ரைட் ரைட்.
சரியா? இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன? இப்போ இதோட ரியாக்ஷனை பற்றி பார்ப்போமே. என்ன ரியாக்ஷனுங்க? செப்பு 2+க்கு சரியா I மைனஸ் விழுந்தா Cu ப்ளஸ் I2. இது +2லேருந்து +1க்கு போக ஒரு இலத்திரன் இங்கே 2 I மைனஸ். அப்போ 2 I மைனஸ்லேருந்து I2 வாரத்துக்கு 2 இலத்திரன் எங்களுக்கு, சரிதானே? அப்போ இந்த ரியாக்ஷனை சாதாரணமாக சமப்படுத்த கவனிங்க, 2 செப்பு 2+, 2 Cu ப்ளஸ், 2 I மைனஸ் முன்னிட்டு, சரியா இல்லையா? ரெண்டு பக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஐடினும் சமன் 2 4 + 2 மைனஸ், இங்கிட்ட 2 ப்ளஸ் அங்கிட்ட 2 ப்ளஸ். இப்படி எழுதுனா செப்பு 2+லேருந்து I மைனஸ்லேருந்து Cu ஐவை கொண்டு வரோம், I2லேருந்து இங்கே 2, இங்கே 2 I மைனஸ் எக்ஸ்ட்ரா இருக்காரு. இதை சமப்படுத்த I2ல ஒட்சியேற்றம் அடைகிறாரு, 2 I மைனஸ் ஒட்சியேற்றத்துக்கு இங்கே 2 I மைனஸ்ல இருக்காரு. அப்போ அது வந்து ரிடாக்ஸ்க்கு போகல. அப்போ மொத்தம் இங்கே 4 I மைனஸ். இப்படி எழுதுனாலும் தாக்கத்தோ சார் தெரிஞ்சிச்சா? இதுல 2 I மைனஸ் I2வா உடஞ்சி போயிருக்காங்க, 2 I மைனஸ் ஒண்ணுமே நடக்காம செப்போட சேர்ந்து ஒரு வெள்ளை வீல் வடிவா ஆகியிருக்காரு. ரைட், இதை கொஞ்சம் எழுதிக்கங்க. அந்த ரியாக்ஷன் கிட்ட எழுதி சரி. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம வரும். 2012வது கேள்வி, 2012வது எஸ்ஏல உள்ள கேள்வி. ரைட், கவனிங்க. இப்ப எங்கன்னா செப்பை கொண்ட கலப்புலோகம் செட்டில் உள்ள செப்பின் சதவீதத்தை துணிவதற்கு, செப்பை இப்ப துணிய போறோம் நாங்க. 1-2 நடைமுறைகள். ஐதான H2SO4 செப்ப மட்டும்தான் துணியணும், ஆனா 2 நடைமுறைங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஐதான H2SO4 500 சென்டிமீட்டர் கணத்தில் கலப்புலோகம் செட்டை கரைச்சி 2.8 மாதிரி வந்து கரைச்சாங்களாம். இக்கரைசல்ல ரைட் 25 சென்டிமீட்டர் கணத்துக்கு இப்ப கரைசல்ல 250 இப்ப 25 வேறாக்கிட்டாங்க. மிகையான KI போடுறாங்க. அப்ப இப்ப இந்த பாருங்க, இது கொஞ்சத்துக்கு முதல் தான் கரைசல் நம்ம ரைட் செப்பு 2+ கரைசலுக்கு KI போட்டா என்ன நடக்கும்னு, ஏன்னா I2 ரிலீஸ் ஆகும். அப்ப கவனிங்க, அப்ப அந்த நேரம் ரைட் இப்ப ஒரு பிரச்சனை உள்ள விளைவு அவங்களே தந்துட்டாங்க. என்ன விளைவு? CuIயும் I2 மாதிரம் விளைபொருளாக கிடைத்தன. இப்ப சொல்றாங்க விடுவிக்கப்பட்ட I2ஐ மாப்பொருள் காட்டியாக பயன்படுத்தி Na2SO3 கரைசல் நியமிக்க செய்யப்படுது. தேவைப்படும் Na2SO3 கரைசல் 30 சென்டிமீட்டர் கனம். அப்ப எப்பயுமே Na2SO3 செறிவு தருவாங்க, ஆனா இந்த முறை தரல. அப்ப அங்கே தரவு போதாது. என்ன போதாது? மூளை கண்டுபிடிக்க யாரோட தரவு போதாது? Na2SO3. என்ன தரவு போதாது? தெரிவு கனவுல மட்டும் தான் தந்திருக்காங்க. அடுத்த நடைமுறை உங்களுக்கு தெரியும். அப்ப தயோசல்ஃபேட் செறிவு துணிறதுக்கு இன்னொரு நடைமுறை தந்திருப்பாங்க. இங்க பாருங்க, வடித்தண்ணீர்ல 500 சென்டிமீட்டர் கணத்துல 1.18 கிராம் கரைத்து தயாரிக்கப்பட்ட K2Cr2O7 கரைசல்ல 25. அப்ப 500 சென்டிமீட்டர் கணத்துல K2Cr2O7ல 1.18 கிராம் எடுத்துட்டு அப்ப திணிவு தந்திருக்காங்க. K2Cr2O7 தூய திணிவு. அப்ப K2Cr2O7 தரவாங்கின அதிகம் மூளை கண்டுபிடிச்சுக்க. அப்ப 500 சென்டிமீட்டர் கணம் K2Cr2O7 திணிவை தந்திருந்தா அது நம்மளுக்கு தெரியும், கனவளவா மூளை கொண்டு வந்து செறிவை கண்டுபிடிச்சுக்க. சரியா இல்லையா? அப்ப K2Cr2O7 செறிவு கனவளவு மூளை எல்லாமே தெரியும். அதோட I1 போடுறாங்க.
சாரி ஐ மைனஸை போடுறாங்க, ஹெச் பிளஸ் போட்டுட்டு ஐ மைனஸ் 20 சென்டிமீட்டர் கணம் ஹெச் போடுறாங்க, பரவாயில்ல, அது அமிலம் ஊடகமா மாத்த. ஐ மைனஸ் போட்டோன்னு விடுவிக்கப்பட்ட I2 ஆனது மாப்பொருள் காட்டியாக பயன்படுத்தி மேலே உள்ள நடைமுறை ஒன்றில் பயன்படுத்திய அதே H2O3 2- வச்சு நியமிக்கக்குள்ள 24 சென்டிமீட்டர் கணம் தேவை. என்னன்னா K2Cr2O7 மூல் தெரிஞ்சா ஸ்ட்ரெயிட்டா நாங்க தயோசல்ஃபேட் மூலுக்கு வந்துடலாம், சரியா இல்லையா? கனவுளவு தெரிஞ்சா தயோசல்ஃபேட் மூல கனவுளவுல பிரிச்சு செறிவா செய்யலாம். அந்த செறிவை மேல பிரதிட்டீங்கன்னா இனி முதல்ல கணக்கு மாதிரியே தான், விளங்குச்சா இல்லையா? இப்போ முதல்ல கணக்குல போய் தயோசல்ஃபேட் செறிவை கண்டுபிடிச்சு கனவுளவு கண்டுபிடிச்சு தானே நாங்க செஞ்சோம், செப்பு 2+ அளவு கண்டுபிடிச்சோம். ஆனா இங்கன தயோசல்ஃபேட் செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தர ஒன்று தந்திருக்காங்க. அதை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்றேன், மற்றது எல்லாமே பட்ட பழசங்களுக்கு. ரைட், என்னன்னா இங்க பாருங்க, MK2Cr2O7 தராங்க. இதுல இருந்து நீங்க போகலாம் NK2Cr2O7க்கு, சரியா இல்லையா? இதுல சொல்றாங்க இந்த K2Cr2O7க்கு போடுறாங்க I-. அப்ப இதுல இருந்து ரிலீஸ் ஆக போறது I- தாக்கத்துல இருந்து I2. அப்ப NI2க்கு போகலாம். NI2 டைட்ரேட் பண்றாங்க தயோசல்ஃபேட் மூலம். அப்ப தயோசல்ஃபேட் மூலுக்கு போகலாம். இது தேவையில்ல, பொது தெரிஞ்ச இதுக்கு போகலாம், சரியா இல்லையா? இப்ப சியையும் வியையும் யூஸ் பண்ணி, சாரி பியை யூஸ் பண்ணி இவரோட எண் தெரிஞ்சா தயோசல்ஃபேட் செறிவுக்கு போகலாம், விளங்குச்சா இல்லையா? பேர் தயோசல்ஃபேட் செறிவு தெரியும், இப்ப கனவுளவு அது செறிவு தெரியும். இந்த செறிவை இங்க கவனிங்க, இந்த அமைப்பு இந்த இருக்காரு, இதான் விஷயம், இந்த இருக்காரு, இதான் விஷயம், இதான் அமைப்பு. தயோசல்ஃபேட் இப்ப எல்லாம் தெரியும், இப்ப எங்களுக்கு விளங்குதா? ரிவர்ஸ்ல தயோசல்ஃபேட் தெரிஞ்சா செப்பு 2+ செப்புக்கு வரலாம், விளங்குச்சா இல்ல? இப்ப அந்த கேள்வியில ட்விஸ்ட் என்ன, தயோசல்ஃபேட்டை செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கான ட்விஸ்ட் ஒன்று வச்சான், விளங்குதா? அந்த ட்விஸ்ட்டுக்கு எப்படி நம்ம தீர்த்து இருக்கோம் கவனிங்களே. K2Cr2O7 செறிவு திணிவு தெரியும், ஒரிஜினல் திணிவு. இதுல இருந்து அவருடைய மூலர் திணிவை யூஸ் பண்ணி மூலுக்கு போகலாம். அவரோட மூல் தெரிஞ்சா ஸ்ட்ரெயிட்டா தயோசல்ஃபேட் மூலுக்கு போகலாம், கனவுல பிரிச்சு தயோசல்ஃபேட் செறிவுக்கு வரலாம். நத்திங். அந்த கேள்வி நீ என்ன செய்யணும்னே தெரியாது, அவ்வளவு. 2012 ரிடாக்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு லேஸ்ன்னு சொல்லி, ரைட், எழுதிக்கிங்களா அவ்வளோ அப்படின்னு உடச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இனி இந்த மொரட்டோ கேள்விகள் கொஞ்சம் கூட போட்டிருப்பாங்க நடைமுறைகள், நீ அதெல்லாம் கண்டு பயப்பட தேவையில்லை. நாங்க ரைட், நான் உங்களுக்கு தொகுப்பு பண்ணி தரேன் பாருங்க. இப்போ என்னன்னா, இப்போ உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு இப்போ சாய்ஸை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எது செஞ்சுக்க முடியும்னு சொல்லி, விளங்குதா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறது உங்களோட இன்ஆர்கானிக் நாலேஜை. இன்ஆர்கானிக்கா உங்களுக்கு செஞ்சுக்க இயலுமா இயலாத, இல்லாட்டி நீங்க இன்னும் படிக்கணுமாங்கிறத பாருங்க, ஏன்னா தான் லேசு. ரெண்டாவது ஆர்கானிக்கை பத்தி நாங்க உறுதிப்படுத்திக்குவோம், அப்புறம் பிசிக்கலை உறுதிப்படுத்திக்குவோம், விளங்குதா? அப்படி எக்ஸாம்ல இந்த கொஞ்ச நாள்ல நீங்க எந்த பகுதியை அழகா செய்ய போறீங்கிறத உங்களுக்கு நான் உணர்த்துற ஒர்க் ஷெட்யூல் தான் இது. அப்போ உங்களுக்கு எந்த பகுதி லேசா இருக்குன்னு நீங்க பார்த்து நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாம் செய்யுங்க. அது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் வித்தியாசப்படலாம். ரெண்டாயிரத்தி 16 ரிடாக்ஸ்ல விளங்கப்படுத்துறதுக்குன்னா எனக்குன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள 2016 ரிடாக்ஸ் இனி நத்திங், அது ஒரு விஷயமே இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க 2016 ரிடாக்ஸ் இந்த பெரிய இந்த 8 என்னது ஹைட்ராக்சி கொயினாலின் ஆக்சின்னு சொல்ற ஒரு அமைப்பை போட்டு அப்படி இப்படிலாம் செய்யறாங்கன்னு சொல்லி அதுல தாக்கங்கள் எல்லாமே அவங்க தந்திருக்காங்க. அதாவது விளங்கிங்கடா, தியரியில உள்ள ரிடாக்ஸ் கேள்விய வச்சு தாக்கத்தை அவங்க ஒரு கேள்வியை கேட்கறத விட புது தாக்கம்னு அவங்களே தந்து கேள்வியை தரக்குள்ள ரைட் எங்களுக்கு லேசு. ரெண்டு விஷயம் இருக்கு தானே, நான் எப்பயுமே சொல்றது, ஒன்னு ரிடாக்ஸ் கேள்வியில தியரியில உள்ள தாக்கங்களை வச்சு கேள்வி உருவாகும், இல்லாட்டி ப்ரொஃபஸர்ஸாகவே தாக்கங்களை தந்து கேள்வியை என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க, அவங்களாவே புது தாக்கம் தருவாங்க. இது ரெண்டுல எது லேசு? ப்ரொஃபஸர்ஸ் தார புது கேள்வி புது தாக்கம் இருக்கே, அதை வச்சு உருவாகின ரிடாக்ஸ் கேள்விகள் வளமையா லேசா இருக்கும். ஆனா நம்மளுக்கு மனசுல சின்ன குழப்பம்னு ஏற்படும், என்னது அட இது என்ன புது தாக்கமா இருக்கு, நாங்க படிக்காத தாக்கமே, ஐயோ இது கஷ்டமே அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் மனசளவுல நாங்க அப்செட் ஆகிறது மட்டும்தான் அங்கே நடக்கும். ஆனா கேள்வி லேசா வரும். இதே தியரியில உள்ள ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த தாக்கத்தை யோசிக்கணும், தாக்கத்தை சரியா படிச்சிருக்கணும், சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், பீசமான வீதங்கள் இருக்கணும். ஏன்னா நம்மளாவே அந்த நேரம் அதை கண்டுபிடிக்கணும். அவங்க தர மாட்டாங்க எதையுமே. அவங்க தாக்கம் தந்தாங்கன்னா எல்லாத்தையுமே தருவாங்க. உதாரணம் இந்த 2016 ஆண்டு கேள்வி,
அன்னைக்கு செஞ்ச 2015ஆம் ஆண்டு கேள்வியில் ஒரு தாக்கம் ஒன்று, இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப அதுதான் லேசு. அப்ப புது தாக்கங்கள் வந்தா குழம்பி போக வேணாம், அது லேசுங்கிறத விளங்கிட்டு நீங்க செய்யுங்க. அப்ப தியரி தாக்கம் வந்தா கஷ்டமா? இல்ல, அதுவும் இல்ல. அதுக்கு சரியான முறையில நீங்க பிராக்டிஸ் எடுத்திருக்கணும். ரைட். ஒரு ரெடாக்ஸ் தாக்கத்தை சமப்படுத்தி செய்யறதுக்கு, தாக்கங்கள் எழுதுறதுக்கு, ஒரு தாக்கத்துக்கு ஒரு 5 செகண்ட்க்கு மேல நீங்க எடுக்க இயலாது எக்ஸாம்ல. அந்த அளவு தியரி தாக்கங்கள் உங்களுக்கு எல்லாமே பாடமாகி போயிருக்கணும். ரைட். இதான் விஷயம். அப்ப கவனிங்க. இப்ப நம்ம என்னென்ன ரிடாக்ஸ் கேள்விகள் செஞ்சிருக்கோம்னு நாங்க பார்ப்போம். ரைட். இப்ப நான் என்ன பேலன்ஸ் வச்சிருக்கேன், இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு. இப்ப 2010ஆம் ஆண்டு ரிடாக்ஸ்ல இருந்து எடுப்போம். ரைட். 2010ஆம் ஆண்டு ரிடாக்ஸ்ல இருந்து 2010, ரைட். 2011 பாருங்க ரிடாக்ஸ் கேள்விகள். 12, 2013, 2014, 2015, 2016, 2017, 2018, 2019, அதுக்கப்புறம் இருக்க செட் எங்களுக்கு 2020, 2021, 22, 23, 24. இந்த ரிடாக்ஸ்ல இப்ப நம்ம என்னென்னத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கவனிங்க. இதுல உங்களுக்கு தெரியும் ரிடாக்ஸ் கேள்வியில 2011 இப்ப கம்ப்ளீட் பண்ணதுகள் 11, 12 கம்ப்ளீட், 15 கம்ப்ளீட், 16 சொன்னேன், 17 கம்ப்ளீட், 18 கம்ப்ளீட், 19 கம்ப்ளீட். சரியா இல்லையா? இது கம்ப்ளீட். சரி. 14 விஷயமே இல்லை, எடுத்து செஞ்சு பாருங்களேன். டைக்ரோமேட்ட தாக்கம் ஒன்று இருக்கும், அதுல சல்ஃபேட் H2OH2- தாக்கம் ஒன்று இருக்கும். கொஞ்சம் பாத்துங்க, அதை செய்யலாம், அதை செய்யலாம், நான் செஞ்சு காட்டுறேன். அது இப்படித்தானே மைண்ட் மேப்பெல்லாம் உருவாக்கவே தேவையில்லை, போய் கஷ்டமானது எல்லாமே உருவாக்கியாச்சு. 2016 கீழே நான் சொன்னேன், அவங்களாவே தாக்கம் தந்திருக்காங்க. இப்ப நான் கொஞ்சத்துக்கு முதல் விளங்கப்படுத்தினேன். செஞ்சு பாருங்க, அது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு கேள்வி செஞ்சுக்கிட்டு நாங்க மேலே போகணும், கீழே இருந்து தரவுல இருந்து, அதே தான் அது உங்களுக்கு வாஸ்டா தெரியும் அது எப்படின்னு சொல்லி நல்லா ட்ரை பண்ணணும். நான் செக் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. சரி. இப்ப அந்த 2 விஷயமும் முடிஞ்சு. இப்ப 2013 என்ன கேட்டிருக்காங்க எங்களுக்கு ரிடாக்ஸ்ல? என்ன 2013ல கேட்டிருக்காங்க? 2013 ரிடாக்ஸ் கேள்வி கேட்கல. 2013 அவங்க கேட்டது ரைட் ஒரு டைட்ரேஷன் கேள்வி. Na2CO3 NaOH ஃபினோப்தலின் மெதைல் ஆரஞ்சை வச்சுக்கிட்டு HCl போட்டு டைட்ரேஷன் கேள்வியோட டக்குன்னு வித்தியாசமா கேட்டு விட்டாங்க அந்த வருஷம். அப்படி ஒரு கேள்வியும் இன்னும் 10 வருஷம் ஆகியுமே இன்னும் ஒரு எஸ்ஏ கேள்வியில வரல. வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம செய்வோம். அப்ப இருக்குதானே பாத்தீங்களா, எவ்வளவு செஞ்சாலும் நடுவில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வச்சு விட்டாங்கன்னா எங்களுக்கு அது ரொட்டேட் ஆகலாம். அந்த 2013 கேள்வி இருக்க ரொட்டேட் ஆகலாம் அந்த சாயல்ல, விளங்குதா? அப்ப நான் அது ஒரு ஸ்டாமாக்கும் நடிக்கிறேன் இந்த இடத்துல. சரி, 2010 ரிடாக்ஸ் கேள்வி. இது இரும்பு தொடர்பான ரிடாக்ஸ் கேள்வி ஒண்ணு. இந்த 2010 ரிடாக்ஸ் கேள்வி அதே மாதிரி 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ரிடாக்ஸ் கேள்வி, இதுவும் அதே மாதிரி தான். சரியா? உங்களுக்கு அந்த டியூட்ல பாத்தீங்கன்னா அந்த டியூட்ல இருக்கும். அப்ப அந்த கேள்வி ரெண்டையுமே நாங்க ஒரு மாதிரி செய்ய போறோம், விளங்குதா? 2010 ரிடாக்ஸ் கேள்வியும் இரும்பு தொடர்பான ரிடாக்ஸ் கேள்விகள்னு சொல்றது. ரிடாக்ஸ் கேள்விகளுக்குரிய விளக்கம் தானே நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். ரைட், அது ஒரு விஷயம். அப்ப அந்த 2 கேள்வியும் உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விளங்கப்படுத்துவேன். கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, நான் தார கொஞ்சம் இல்லைங்க வார, இன்னும் நாங்க முடிக்கல விஷயத்த. அழகான சமரி, இதை விளங்கிட்டா தான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. 2020 கேள்வி அப்ப இந்த 2011, 12ல ரொட்டேட் ஆன அதே ரியாக்ஷனை வச்சு கேட்டது தான் இந்த 2020 கேள்வி. ரைட். அந்த 20ல சின்ன மாற்றம் ஒன்று இருக்கு, அது என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். நான் லேசு, ரொம்ப லேசு. நியூ சிலபஸ் ரிடாக்ஸ் கேள்விகள் தனியா உங்களுக்கு கலந்துரையாடப்படும். தனியாவே ஸ்கீம் எல்லாம் வழங்கி தனியாவே கலந்துரையாடப்படும். ஒவ்வொரு ஸ்கீமும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து உணர்த்தப்படும் நியூ சிலபஸ்ல. ரைட். 2021 கொஞ்சம் டிஃபரெண்டான கேள்வி ஒண்ணு. அதாவது அந்த மைண்ட் மேப் உருவாக்கக்குள்ள நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் ஒண்ணு அங்க இருக்கு. ஆனா லேசு. ரைட். அதே மாதிரி இந்த 2024ல பாத்தீங்கன்னா இந்த சதவீத உற்பத்தி திறனை வச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுல சம்பந்தம் இல்லாம ஒரு புதுசா ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. ரைட். 2023 அதே மாதிரி தான் சின்ன கேள்வி ஒண்ணு வந்திருக்கு எங்களுக்கு. ஒரு லேசான கேள்விகள். அப்ப எல்லாம் பார்த்தாச்சு. இந்த 13 கொஞ்சம் கருத்துக்குரியது. 17 மெயினா நான் இப்போ ஒரு 4 பெச்சுக்கே டாக்கெட் வச்சுக்கிட்டு வரேன். அதாவது 2017ஆம் ஆண்டு படிப்பிச்சு, ரைட். 2020ஆம் ஆண்டுல இருந்தே நான் டாக்கெட் வச்சுட்டு வரேன், நான் பெச்சுக்கு படிப்பிக்கக்குள்ள. ஆனா இது வரைக்குமே வரல. 25 கொஞ்சம் கவனம் இந்த விஷயத்துல. ஆனா இதுக்கான அவ்வளவு தீரியும் இருக்கு. ரைட். யூடியூப்லயும் இது என்ன விளக்கம் இருக்கு, என்னது பேப்பர் கிளாஸ் 2ன்னு போட்டு 26ல அந்த முழு தீரியுமே இதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். இது ஒரு விஷயம். அப்ப உங்களுக்கு 2020, 21, 22, 23, 24 இந்த இரும்பு தொடர்பான ரிடாக்ஸ் கேள்விகளை ஒன்னா விளங்கப்படுத்தி தந்து இது நாங்க ஒரு கிளாஸ் உள்ளுக்கே முடிச்சிருவோம் இந்த விஷயங்களை. அப்ப எங்களுக்கு மொத்த ரிடாக்ஸ் கேள்விகளும் பேலன்ஸ்ட். அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரிடாக்ஸ் கேள்வி பத்தி நாங்க சொல்ல இருக்கு.
இந்த ரிடாக்ஸ் கேள்வியில அலோக ரிடாக்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, உலோகங்கள் ரிடாக்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த 2015 16ஆம் ஆண்டு ரைட், இந்த 2017 எடுப்புமே இது வந்து இதுல ஒரே ஒரு ரிடாக்ஸ் தாக்கம் தானே. இவங்க எல்லாமே சரியா அலோக ரிடாக்ஸ் கேள்விகள். அதே மாதிரி 2016ஆம் ஆண்டு மாதிரி ரைட், இந்த 2019ஆம் ஆண்டுலையும் ஒரு அலோக ரிடாக்ஸ் கேள்வி ஒன்று உங்களுக்கு இருக்கு. அலோகங்கள்ட ரிடாக்ஸ் கேள்வி தான் அது. சல்ஃபைட் பத்தி, சல்ஃபைட் பத்தி, நைட்ரேட் பத்தி விளங்குதா? அலோக ரிடாக்ஸ் பிரிச்சா இந்த 2010 இந்த 11 12 இந்த 20 இந்த செட்டே கொஞ்சம் எடுத்தா இவங்க எல்லாமே உலோகங்களை பேஸ் பண்ண ரிடாக்ஸ் தாக்கங்களை கேட்டிருக்காங்க. விளங்குதா? கலவைகள்ல உலோகங்கள் இருக்கு, உலோக ரிடாக்ஸ். அப்படி உலோக ரிடாக்ஸ் அலோக ரிடாக்ஸ்னு பிரிக்கலாம். இங்க கவனிங்க, சில நேரம் 25ஆம் ஆண்டுக்கான ரிடாக்ஸ் கேள்வியிட என்ன செய்யலாம், இவங்க என்ன ரொட்டேட் பண்ணலாம்னு சொல்லுங்க பாப்பா. நான் சொன்னேன் உங்களுக்கு நான் கெஸிங்ஸ் தருவேன். இப்ப நாங்க செய்யற இந்த ஏபிசிடி பேப்பர்ல உங்களுக்கு 2வது பேப்பர்ல இந்த 2017 மாடல் கேள்வி ஒன்று விழுந்திருக்கு. அப்ப உங்களுக்கு அது கிளியர். நாங்க செய்யறது டார்கெட் எக்ஸாம்ஸ், எக்ஸாம டார்கெட் வச்சு தான் நாங்க செய்யறோம். சோ 2025க்கான ரிடாக்ஸ் கேள்வி என்ன? ஒன்றும் முடிவை சொல்ல இயலாது. ஆனா ஃபைனல்ல நான் சொல்லுவேன், நான் ஃபைனல் பேப்பர் போகல உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு முடிவு இல்ல ரைட். அலோக ரிடாக்ஸ்ல ஒன்று கேட்கலாமா? கேட்கலாம். ஏன் வரல? ஒரு 4-5 வருஷமா வரல தானே, எல்லாமே உலோக ரிடாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அலோக ரிடாக்ஸ் கேள்வி ஒன்று கேட்கலாம். 2017க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நாங்க ரொம்பவே, கார ஊடக ரிடாக்ஸ் ஒன்று ரைட். இல்லாட்டி இந்த 2020 மாடல்ல ஒரு கேள்வி ரொட்டேட் பண்ணலாம். விளங்குதா? 2020 கேள்வியில் ஒன்று ரொட்டேட் பண்ணலாம். ஏன்னா 2022 மாதிரியே இரும்பு தொடர்பான ஒரு ரிடாக்ஸ் 2023ல வந்திருக்கு. எங்க கேட்டிருக்கிறது 2010 கேள்வி. விளங்குதா? தொடர்பு விளங்குதா? 2012 11ல உள்ள கேள்வி தொகுப்பு தான் 2020ல எங்களுக்கு காணப்படுது. 21லையும் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க ரைட். உலோக தாதுகளை வச்சு, சல்ஃபைடுகளை வச்சு உங்களுக்கு கேள்வி இருக்கு. எல்லாமே சொன்ன மாதிரி நான் ஸ்கீம் கொடுத்து விளங்கப்படுத்துவேன் உங்களுக்கு. அந்த மாதிரி கேள்வி ஒன்று இன்னொரு 5 வருஷத்துல ரொட்டேட் ஆகலாம். விளங்குதா? சொன்னது விளங்குனிச்சா? அப்ப எங்களுக்கு எதிர்வு கூறல்னு சொல்லக்கூட ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இங்க காணப்படுது. இல்லன்னு இல்ல, 4 ஆப்ஷன்ஸ் காணப்படுது ரைட். அழகா கேள்வியை பிராக்டிஸ் பண்ணுங்க ரைட். எந்த ஒரு கேள்வி வந்தாலும் எக்ஸாம்ல செய்யக்கூடிய மாதிரியான பேப்பர்ஸ் நாங்க வருங்காலத்துல இப்ப கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு 20 பேப்பர் சரி செய்விப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஃபுல் பேப்பர்ஸ் 5 hours 25 பேட்சுக்கு. அப்ப அதுல எப்படியுமே 20 ரிடாக்ஸ் கேள்விகள் உங்களுக்கு செட் ஆகும். இங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ரிடாக்ஸ் கேள்விகள் உங்களுக்கு முடிஞ்சு மொரட்டுவையில கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு நியூ சிலபஸ் மட்டும் கருதுறேனே, அதுல ஒரு 6 ரிடாக்ஸ் கேள்விகள். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 35 கேள்விகள் ரிடாக்ஸ்ட அமைப்பையும் மைண்ட் மேப்பையும் நீங்க விளங்கிட்டு தான் எக்ஸாமுக்கு போறீங்க. ஸோ எதை கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொன்னது கிளியரா? இதுல கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சரியா? 15 வருஷம் நாங்க செய்யற அந்த டார்கெட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸாம்னு வாங்கல இதுல இருந்து. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம் நடந்து முடிஞ்சு 6வது எக்ஸாம் தான் நடக்க போகுது 5 hours பேப்பர்ல. அதுல ஒரு 15 பேப்பர்னு வச்சா அங்கன ரிடாக்ஸ் கேள்விகள் ஒரு 15 உங்களுக்கு செட் ஆகும். அப்போ 30 கேள்விகள். மொரட்டோ கெமிஸ்ட்ரியில வந்த ஒரு 6 ரிடாக்ஸ் வருஷம் எடுப்புமே ரைட். அட்லீஸ்ட் ஒரு 35 கேள்விகளோட ரிடாக்ஸ் ஐடியா உங்க மைண்ட் உள்ள இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு கஷ்டமாக போகுது ரிடாக்ஸ் கேள்விகள்? இல்ல. இந்த ரிடாக்ஸ் கேள்விகளுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவமும் நீங்க கொடுக்குற ப்ராக்டிஸும் ரைட் இன்னைக்கு இந்த அவ்வளோத்துக்குமே விளங்கப்படுத்தினதுக்கு ஸ்கீமை எழுதி விடையாளாக எழுதி எடுத்தீங்கன்னா சொல்றது சக்சஸ் ஆகும். இல்லைன்னா 35 ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நாங்க விளங்கப்படுத்தி இருப்பேன், நீங்க இன்னும் எம்டி தலை உங்க கையில வச்சிருப்பீங்க, மைண்ட் மேப்பை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு ரைட். அப்போ ஓகே, நாங்க அடுத்த ரிடாக்ஸ் கிளாஸ், அதாவது நியூ சிலபஸ் ரிடாக்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். 2010 ரிடாக்ஸ், அதாவது அடுத்த கிளாஸ்ல நான் செய்ய போறது 10 21 22 23 24 21 2 3 4 5 5 வருஷ ரிடாக்ஸ் கேள்விகள் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். கிளியர் ரைட். அப்ப நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.